ಭಾಗವತ ಪ್ರಾರ್ಥನೆ. ಸರ್ವಶಾಸ್ತ್ರಾದ್ವಿ ಪೀಯೂಷ ಸರ್ವವೇದೈಕ ಸತ್ಫಲ ಸರ್ವಸಿದ್ಧಾಂತ ರತ್ನಾಢ್ಯ ಸರ್ವಲೋಕೈಕ ದೃಕ್ಪೃತ ಸರ್ವಭಾಗವತ ಪ್ರಾಣ ಶ್ರೀಮದ್ ಭಾಗವತ ಪ್ರಭೋ ಕಲಿದ್ವಂದೋದಿತಾದಿತ್ಯ ಶ್ರೀಕೃಷ್ಣ ಪರಿವರ್ತಿತ ಪರಮಾನಂದ ಪಾಠಾಯ ಪ್ರೇಮ ವಕ್ಷಾಕ್ಷರಾಯತೆ ಸರ್ವದಾ ಸರ್ವಸೇವ್ಯಾಯ ಶ್ರೀಕೃಷ್ಣಾಯ ನಮೋಸ್ತುಮೆ ಮಥೇಕ ಬಂಧೋ ಮತ್ ಸಂಗಿನ್ ಮದ್ಗೋರೋ ಮನ್ಮಹಾದನ மன்னிஸ்தாரக மத்பாக்ய மதானந்த நமோஸ்துமே அசாது சாது ததாயின் அதினோச்சதாகரா ஆனா முஞ்ச கதாச்சின் மாம் பிரேம்னா ஹிருத் கண்டயோஸ்புரா. மொழிபெயர்ப்பு. ஓ, எல்லா வேத இலக்கியங்களிலிருந்தும் கடைந்தெடுக்கப்பட்ட அமிர்தமே, வேதங்களின் மிக முக்கியமான ஆன்மீக பழமே, எல்லா தத்துவங்களின் முடிவுகளான ஆபரணங்களை கொண்டவரே, உலக மக்களுக்கு ஆன்மீக பார்வையை கொடுப்பவர் மற்றும் வைஷ்ணவர்களின் உயிர் மூச்சாக விளங்குபவரே, பகவானே, நீர் கலியுகத்தின் இருளை போக்குவதற்காக உதித்த சூரியன். உண்மையில் நீர் எங்களிடம் திரும்பி வந்த கிருஷ்ணர். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, உங்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். உங்களை படிப்பவர்கள் உன்னத ஆனந்தத்தை அடைவார்கள், ஏனெனில் உங்கள் எழுத்துக்கள் அவர்களுக்கு தூய பக்தி தொண்டை பொழிகின்றது. நீங்கள் பகவான் கிருஷ்ணரின் அவதாரமாக இருப்பதால் எப்பொழுதும் அனைவரும் உங்களுக்கு தொண்டு புரிய வேண்டும். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, என்னுடைய ஒரே நண்பரே, என்னுடன் இருப்பவரே, என்னுடைய ஆசிரியரே, என்னுடைய மிகப்பெரிய சொத்துமாகவும் என்னை விடுவிப்பவருமாகவும் இருப்பவரே, என்னுடைய மரியாதை கலந்த வணக்கங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, புனிதமற்றவருக்கும் புனிதத்தை வழங்குபவரே, மிகவும் வீழ்ச்சி அடைந்தவர்களை உயர்த்துபவரே, என்னை எப்பொழுதும் கைவிட வேண்டாம். கிருஷ்ணருக்கான தூய பக்தி தொண்டுடன் எப்பொழுதும் என் இதயத்திலும் தொண்டையிலும் தோன்றுவீராக. ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய். ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஸ்ரீமத் பாகவதம் 10வது காண்டம் 34வது அத்தியாயம். நந்த மகாராஜரை காத்து சங்குசூடனை அழித்தல். நம்ம ராசலீலையை முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் நிறைய லீலைகள் தொடர்கின்றது. அதுல ஒரு லீலையில நந்த மகாராஜரும் அவருடைய அனைத்து உறவினர்களும் சிவராத்திரி அன்று, அது சிவராத்திரின்னு சொல்றாங்க, இப்ப சிவபெருமானை வணங்குவதற்கு ஒரு வனத்துக்கு போறாங்க. அப்போ எல்லா பக்தர்களும் உடனடியே ஒரு கேள்வியை ஒண்ணு எழுப்பிடுவீங்க. எப்படி நந்த மகாராஜர் கிருஷ்ணருடைய தூய பக்தர் ஒரு தேவனை வணங்க போகலாமா அப்படின்னும் போது அதற்கு பலவித கோணங்கள்ல நம்ம பதில் சொல்லலாம். இங்க அத முக்கியமாக கிருஷ்ணரின் ஒரு விரிவகமான சதாசிவனை அப்படின்ட்டாங்க. சரியா போச்சு. அதுலயே சதாசிவனை வணங்குவதும் கிருஷ்ணரை வணங்குவதும் ஒன்றுதான் அப்படின்ற மாதிரி ஒரு வாசகம் இந்த அத்தியாயத்துல வந்துருக்கு. அதை கொஞ்சம் கவனமா பாத்தீங்கன்னா, சிவபெருமான், அந்த சதாசிவன் அப்படின்றவர் இந்த உலகத்துல லீலை புரிந்து கொண்டிருக்கும், இந்த உலகத்தை அழித்து கொண்டிருக்கும் ருத்ரன் வேற. சதாசிவன் அப்படின்றவருக்கும் பகவானுக்கும் நிறைய வித்தியாசம் கிடையாது. எப்படி பாலாக பகவானையும் தயிராக சிவபெருமானையும் சொல்றாங்க. சிவபெருமான் சற்றேறக்குறை கடவுள் தான், ஆனா கடவுள் இல்லை. சிவ தத்துவம் அப்படின்னு ஒரு தத்துவம் இருக்கு. அது ஜீவ தத்துவத்துக்கும் விஷ்ணு தத்துவத்துக்கும் இடைப்பட்டது. நல்லா கவனிங்க. ஜீவன்களை விட பெரியவர், பிரம்மாவை விட பெரியவர் சிவன். ஆனா கிருஷ்ணரை விட குறைந்தவர், கடவுளை விட ஒரு படி குறைந்த கடவுள் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்ப பால் தான். பால் திரிந்தால் அது தயிர், அப்படிதான் பிரம்ம சமித்தை சொல்லுது. அப்ப இங்க தூய பக்தர்கள் பகவானை, சிவபெருமானை வணங்கலாமா அப்படின்னும் போது முக்கியமான சில விழாக்கள்ல மரியாதை செலுத்துகிறார்கள் அப்படின்னு வச்சுக்கலாம். அவங்க சரணாகதி எடுத்தது கிருஷ்ணர்கிட்ட மட்டும்தான். பக்தி என்பது கிருஷ்ணருக்கு மட்டும்தான். மற்றபடி அவர்கள் தூய பக்தர்கள்ன்றதுனால அவங்களுக்கு சில விஷயங்கள்லாம் உண்டு. இப்ப இங்க நமக்கு நாம வணங்கலாமா வணங்கக்கூடாதா, நாம ஏன் சிவபெருமானை வழிபடக்கூடாது அப்படின்லாம் ஒரு கேள்வி வரலாம் பக்தர்களுக்கு. நாம கிருஷ்ணருக்கு தரக்கூடிய அந்த முக்கியத்துவம், அந்த சரணாகதியெல்லாம் சிவபெருமானுக்கு தர்றதில்லை. அவரை ஒரு வைஷ்ணவராக கண்டிப்பாக மரியாதை செலுத்தலாம், அவரை ஒரு வைஷ்ணவராக கொண்டாடலாம். அதுலலாம் ஒன்றும் தப்பு இல்லை. எங்கேயாவது நம்ம ஒரு சிவஸ்தலம் போகும்போது அங்கேயும் எனக்கு கிருஷ்ண பக்தியை கொடுங்கள்னு வணங்கலாம். ஆனால் அவரையே நம்முடைய பூஜை அறையில வைத்து கிருஷ்ணருக்கு சமமாக நம்ம வழிபடுறதுல நம்ம சம்பிரதாயத்துல அந்த முறை கொடுக்கப்படவில்லை.
நந்த மகாராஜர் வந்து கிருஷ்ணரோட தான் இருந்தார். அதனால கிருஷ்ணருடைய அனுமதி பெற்றிருக்க வேண்டும். ஏன்னா அங்க கோவர்தனத்தை வணங்கும் கோவர்தன பூஜை எப்ப இந்திரனை வழிபடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார் பகவானே. அதனால விட்டுட்டார். ஏன்னா அது கூட அந்த வழிபாடு கூட அவரை முழுமுதற் கடவுளாக கொள்ளல. இந்திரன் மழை தரார், அந்த மழைக்கு வந்து நன்றியான ஒரு வழிபாடு, அவ்வளவுதான். அதனால நந்த மகாராஜரும் அவருடைய உறவினர்களும் அனைத்தும் அறிந்தே இருக்கிறார்கள் அப்படின்றதுதான் இங்க கருத்து. அப்ப அவர்கள்லாம் வந்து அந்த வனத்திற்கு போகிறார்கள். அம்பிகாவனம்னு ஒரு வனம் இருக்கு. அம்பிகாவனம் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு ஜீவகோஸ்வாமி சொல்றார். முதல் ஸ்லோகத்திலே, இங்க முதல் ஸ்லோகத்துல தமிழ் புத்தகத்துல வந்து சுக உவாச்ச, அங்க வந்து ஊக்கத்தான் போட்டிருக்கு, அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக், ஏகதா. ஏகதா, அப்ப ஏகதா அப்படின்னா ஒரு சமயம், ஒரு 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 நேரத்துல. இப்ப அவங்க எல்லாம் அது வந்து எந்த நேரம் அப்படின்னு ஆச்சாரியர்கள் சொல்றாங்கன்னா, அது சிவராத்திரி நேரம். சிவராத்திரி அன்னைக்கு கண்டிப்பா இங்க கூட நம்ம வந்து சிவபெருமானுக்கு ஒரு பிரத்யேகமான பூஜைகள்லாம் செய்யறோம் மாயப்பூர்ல கூட. அது அன்னைக்கு வந்து நிறைய ஹரே கிருஷ்ணா மந்திரம் பாடுகின்றோம். அப்போ இந்த அம்பிகாவனம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போறாங்க. அங்க அம்பிகையோட சேர்ந்துதான் இருக்கிறார் சிவபெருமான். அப்ப அம்பிகாவனம் எங்க இருக்கு அப்படின்னா 2 கருத்துக்கள் நிலவுகின்றது. ஒரு கருத்து வந்து குஜராத் மாநிலத்துல இருக்குன்னு சொல்லப்படுது. இன்னொரு கருத்து வந்து அது சரஸ்வதி நதிக்கரையில இருக்கு. மதுராக்கு வடமேற்குல சரஸ்வதி நதிக்கரையில் இருக்கு. இப்ப சரஸ்வதி நதி கிடையாது, உலகத்துல கிடையாது. சரஸ்வதி நதி இருக்கு. நீங்க திரிவேணி சங்கம் போனீங்கன்னா அங்க சரஸ்வதியும் சொல்லப்படுது. கங்கா, யமுனா, சரஸ்வதி 3 இருக்கு இதுல பிரயாகையில. ஆனால் அந்த சரஸ்வதி நதி வந்து அண்டர் கரண்ட்னு சொல்லுவாங்க. அண்டர் கரண்ட்னா உள்ள குயமாக ரகசியமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. சரஸ்வதி இருக்கு இமாலயல்ல, சரஸ்வதி தோன்றும் இடம் தெரியுது. இப்ப கூட யாரோ வீடியோ எடுத்து போட்டிருந்தாங்க, சரஸ்வதி எங்கு தோன்றுகிறாள் அது இருக்கு. அப்புறம் போய் அங்க மலையில உள்ள போறா பாரு, அதுக்கப்புறம் அவ்வளவுதான். உள்முகமாக போகிறாளே தவிர வெளியே நம்ம சரஸ்வதியை பார்க்க முடியாது. அப்போ சரஸ்வதி நதிக்கரையில்னா அந்த யுகத்துல இருந்திருக்கலாம். அந்த யுகத்துல சரஸ்வதி இருந்திருக்கிறாங்க. அந்த அந்த நேரத்துல அந்த இடத்துல இருக்கக்கூடிய அம்பிகாவனத்துக்கு அவங்க போனாங்க. அப்ப பூஜைக்கு தேவையான எல்லாமே எடுத்துட்டு போனாங்க. சிவராத்திரி அன்னைக்கு கண்டிப்பா விரதம் தான். அந்த விரதத்தை அனுஷ்டிக்கிறதுக்காக நந்த சுனந்த அப்படின்னு ஒரு 2 பேர் பாக்கியசாலி ஆயர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா நந்த மகாராஜருடைய சகோதரர்கள் அப்படின்றாங்க. அப்ப இளைய சகோதரர்கள் அவங்க எல்லாம் ரொம்ப தீவிரமா விரதம் எல்லாம் இருந்திருக்காங்க. விரதம் எல்லாம் இருந்து முடிச்சு அந்த களைப்புல அங்கே அவங்க ஒரு கூடாரம் அமைத்து அங்க தூங்குறாங்க, எல்லாரும் தூங்குறாங்க. அப்ப ஒரு பாம்பு, மிகப்பெரிய மலைப்பாம்பு, அந்த மலைப்பாம்பு நந்த மகாராஜரை வந்து விழுங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாயை திறந்து விழுங்க ஆரம்பிச்சிடுச்சு. அப்ப அதனுடைய பிடியில சிக்கி கொண்ட நந்த மகாராஜர் உடனே தன் குழந்தையை தான் அழைக்கிறார். அவருக்கு தெரியும் இவங்கெல்லாம் வந்து தூய பக்தர்கள், அதனால குழந்தைனாலும் அவர் கடவுள் அப்படின்னு தெரியும். இது குழந்தை, தன் குழந்தை, ஆனா இது கடவுள்னு தெரியும். அதனால கிருஷ்ணா கிருஷ்ணா என் அன்பு மைந்தனே, மைந்தனேன்னு தான் சொல்றாரு. ஆனா அவருக்கு தெரியும் ஏதோ ஒரு ஒரு மாயை, அந்த யோக மாயை அவர்களுடைய வாத்சல்ய அன்பை, பெற்றோர் அன்பை முழுசா அப்படியே மறைச்சு வச்சிருக்கு. இவர் கடவுள் இல்லை அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும், இல்ல இவர் சக்தி வாய்ந்தவர் அப்படின்ற ஒரு எண்ணமும் இருக்கு. அதனால்தான் எல்லா விதத்துலயும், ஏன்னா அவங்க அது வரைக்கும் எப்போதும் பக்தர்கள் தான். அவங்க பக்தர்கள்னா என்ன பண்ணுவாங்க, என்னவா இருந்தாலும் கிருஷ்ணரை தான் கூப்பிடுவாங்க. எதுவா இருந்தாலும், நல்லதா இருந்தாலும் கிருஷ்ணர் தான், கெட்டதா இருந்தாலும் கிருஷ்ணர் தான். எல்லா காலகட்டத்திலயும் அவங்களுக்கு கிருஷ்ணர் தவிர வேற எதுவும் தெரியாது. அதனால நந்த மகாராஜர் கூப்பிடுறாரு, என் அன்பு மைந்தனே, என்னை வந்து காப்பாத்தணும். பிரபன்னம் அப்படின்னா சரணடைதல். எப்பொழுதும் சரணடைந்த பக்தர்கள் இவரும். நந்த மகாராஜர்லாம் இன்னைக்கு ஒரு நாள் தான் சரணடைஞ்சாருன்னு பார்க்கல, எப்பொழுதுமே எப்பொழுதும் பிரபன்னா தான். இந்த பிரபன்னம் அப்படின்ற வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. நாமெல்லாம் பிரபன்னர்களாக இருக்க வேண்டும், சரணாகதி எடுத்த பக்தர்களாக இருக்க வேண்டும். நமக்கு வந்து இரவும் பகலும் எல்லா இந்த 24 மணி நேரமும் அந்த சரணாகதியில நம்ம இருக்கணும். அது கொஞ்சோண்டு பக்தி பண்ணிட்டு ஓடுற மாதிரி இல்லை. பக்தர்கள், தீட்சை பெற்ற பக்தர்கள்லாம் முழுக்க முழுக்க கிருஷ்ணரோட தான் இருக்கணும். அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்க வேண்டும்.
அந்த மாற்றி அமைத்து அப்படியே இருந்த தூய பக்தர்களை பற்றி அடிக்கடி படிக்கிறோம். பகவானை பற்றி மட்டும் இல்ல, பகவானுடைய தூய பக்தர்களை பற்றியும் தான் பாகவதம் படிக்கிறோம். பாகவதத்துல 2 விஷயம், பக்தர்கள், பகவான், 2 பேரையும் பார்க்கிறோம். இப்ப 2 பேரையும் பார்க்கும்போது பகவானை பற்றி கேட்கும்போது பகவான் மேல இருக்கிற அன்பு அதிகமாகின்றது. பகவானுடைய பக்தர்களை பற்றி கேட்கும்போது படிக்கும்போது அந்த பக்தர்களை மாதிரி நாம மாறுறோம். எப்படி ஒரு சினிமால ஒரு ஹீரோ வந்து அப்படி கையை தட்டி காலை தட்டி சண்டை போடுறானோ அதை பார்க்கறது சின்ன குழந்தைங்கள்லாம் அதுங்களும் நாங்களும் சண்டை போடுறோம் அப்படின்ட்டு பண்ணுதுங்க இல்லையா? அந்த மாதிரி தூய பக் தூய பக்தி தொண்டுல நம்ம போகணும்னா இந்த தூய பக்தர்கள் மாதிரி நம்ம எப்பொழுதும் இருப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அது என்னைக்கு கிடைக்குதோ அன்னைக்கு கிடைக்கும் தூய பக்தி. இன்னைக்கு கிடைக்கல, இன்னைக்கு இல்ல, நம்ம தூய பக்தர்கள் இல்லை என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நாம தூய பக்தர்கள் இல்லை, ஆனால் முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் தூய பக்தர்களாக மாறுவதற்கு. அப்ப அந்த நந்த மகாராஜருடைய கத்துறாரு, அந்த கூக்குரலை கேட்டு அங்க பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் எழுந்தாங்க. அயர்கள்லாம் எழுந்தாங்க. அயர்கள்லாம் எழுந்து நந்த மகாராஜருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்ச உடனே தீப்பந்தங்கள்ல எடுத்து அந்த பாம்பை வந்து அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அடிக்க ஆரம்பிச்ச உடனே பகவானும் எழுந்து வருகிறார். அவரும் குழந்தையா தானே இருக்கிறாரு. அவர் எழுந்து வருகிறார். எழுந்து வந்து தன்னுடைய திரு பாதங்களை அந்த பாம்பு மேல வைக்கிறார். சும்மா வைக்கிறார், ஒண்ணும் பண்ணல. வச்ச உடனே அந்த பாம்புக்குரிய சாபம் நீங்கி அது ஒரு அழகான வித்யாதரனா மாறுறான். ரூபம் வித்யார்தார்ச்சிதம் அப்படின்னா, முன்னாடி பாம்பு இருந்தவன் இப்ப வந்து வித்யாதரனா மாறிடுறான். வித்யாதரன்றது வந்து ஒரு தேவர்களுடைய ஒரு 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 பிரிவு. வித்யாதரர்கள், கிண்ணறர்கள், கந்தர்வர்கள், சாணர்கள், இவங்கெல்லாம் ஒரு தேவர்கள் வகையில ஒரு ஒரு விதமான தேவர்கள். அப்ப இந்த வித்யாதரர்கள் அப்படின்னும் போது அவன் வந்து வித்யாதரர்களுக்கு தலைவனை போல தெரிஞ்சான். அப்ப வந்து அந்த ஒளி வீசிக்கொண்டு அந்த வித்யாதரன் வந்து தக 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 தகன்னு இருக்கிறான். அவன் தலை விழுந்து வணங்குகிறான். வணங்கி பகவான் கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். பேச ஆரம்பிச்ச உடனே அப்ப பகவான் வந்து எல்லாருக்கும் தெரியணும்ல, இவன் யாருன்னு தெரியணுன்றதுக்காக, நீ யாருப்பா, நீ எதுக்கு வந்த இங்க, எதுக்கு இந்த மாதிரி பாம்பு வடிவம்லாம் உனக்கு வந்தது அப்படின்னு. பகவானுக்கு எல்லாமே தெரியும். அவன் ஏன் பாம்பு வடிவன் பெற்றான் பகவானுக்கு தெரியாதா? தெரியும். ஆனா தன்னுடைய பக்தர்களும் அறிய வேண்டும் அப்படின்றதுக்காக தான் அந்த மாதிரி சத்தம் போட்டு கேட்கிறார், என்ன ஆச்சு உனக்கு, ஏன் இப்படி வந்த அப்படின்னு. அப்போ அவர் சொல்றார், அந்த வித்யாதரன் சொல்றார், என் பேர் வந்து சுதர்சனன். நான் ரொம்ப அழகா இருந்தேன். அந்த அழகுல எனக்கு வந்து கர்வம் இருந்தது. நான் வானத்துல இங்க அங்க பறந்து திரிந்து கொண்டிருந்தேன். அப்போ ஒரு ஆங்கிரச முனிவர், சப்தரிஷியில ஒருத்தர். இந்த சப்தரிஷின்னு சொல்லக்கூடிய 7 ரிஷிகள் மாறி மாறி வருவாங்க. ஒரு ஒரு யுகத்திலையும் ஒரு ஒரு காலகட்டத்திலையும் சப்தரிஷிகளும் மாறக்கூடியவர்கள். இப்ப சில நேரங்கள்ல ஆங்கிரச முனிவர் கூட சப்தரிஷியா இருக்கிறார். அப்ப அந்த ஆங்கிரச முனிவர் வந்து சீட பரம்பரையில் வந்த சில முனிவர்கள், அவரோட சேர்ந்து வந்த முனிவர்கள்லாம் இவர் பார்த்தார். இப்ப இந்த பார்த்த உடனே அவங்கள பார்த்த உடனே சிரிக்கிறார். ஏளனம் பண்ணி சிரிக்கிறாங்க. இத பாருங்க, இந்த ஏளனம் பண்றது வந்து எல்லார்கிட்டயும் இருக்கு. நம்ம கிட்ட கூட இருக்கு இல்ல? யாராவது கொஞ்சம் அசிங்கமா இருந்தாங்கன்னா அவங்கள பார்த்து சிரிக்கிறது. கீழே விழுந்துட்டாங்கன்னா, கீழே விழுந்தாலே யாராவது கீழே விழுந்தா நம்ம கிளுக்குன்னு சிரிப்பு வரும். அப்புறம் தான் ஐயோ அப்படின்னு போய் தூக்குவோம் இல்லையா? இதெல்லாம் மனித இயல்புகள். இதெல்லாம் மாத்தணும் நம்ம. நிறைய விஷயங்களை நம்ம மாத்தணும் இல்லையா? சின்ன குழந்தை கூட ஒரு ஒரு இப்ப சமீபத்துல ஒரு சின்ன பக்த குழந்தைய பார்த்தேன். அது எப்ப வீட்டுக்கு வந்தாலும் சாமரம் கொடு, விசிறி கொடு அப்படின்னு சொல்லி என் உயிரை எடுக்கும். நான் ஆல்டர் மூடி இருந்தாலும் தர்றேன், நான் சாமிக்கு வந்து விசிறி வீசுறேன், சாமரன் வீசுறேன், நான் பூஜாரி அப்படின்னு சொல்லி ஒரு 2.5 வயசு தான் அந்த குழந்தை. ஆனா அந்த குழந்தை இன்னொரு இளம் வாலிபன் ஒருத்தன் ஜபம் பண்றான். அவனை பார்த்துட்டு அவன் ஜபம் பண்றதை கிண்டல் பண்ணுது. இவ்வளவு பக்திமானாக இருக்கக்கூடிய இந்த குழந்தை இன்னொரு பக்தரை பார்த்து கிண்டல் பண்ணுது. அப்பதான் அது குழந்தையாவே இருக்கு, இன்னும் அதுக்கு அறிவு முதிரவில்லை அப்படின்னு தெரியுது. இவ்வளவு பக்தி பண்ணுது, இவ்வளவு இந்த மாதிரியும் பண்ணுது. நமக்குன்னா அது வைஷ்ணவ அபராதம். ஒரு பக்தன் ஜபம் பண்றதை நம்ம கிண்டல் பண்ண முடியாது. ஆனா அந்த குழந்தைக்கு தெரியல அது. ஓ, அப்ப இன்னும் அது வளரவில்லை. அப்ப இங்க இந்த வித்யாதரன் ஆஹ் நிறைய விஷயங்கள் இருக்கு. வித்யாதரனுக்கு ஒண்ணும் தெரியலன்னு சொல்ல முடியாது. தேவன்
ஆனாலும் பெரிய அறியாமை இருக்கு. ஒரு முனிவர்களை பார்த்து கேலி கிண்டல் பண்ற அளவுக்கு அறியாமை இருக்கு. முனிவர்களை பார்த்து கேலி கிண்டல் பண்ணா நம்ம கதை என்ன ஆகும்? அப்ப அந்த அளவுக்கு ஞானம் இல்லை. அதை விட மேலா அந்த ஞானம் இல்லைன்றது ஒரு கருத்து. இன்னொரு கருத்து, தான் அழகா இருக்கிறேன், மிகப்பெரிய பதவியில இருக்கிறேன்ற கர்வம். இது எல்லாருக்குமே, ஜீவராசிகளுக்கெல்லாம் இது ஒரு ஒரு வியாதி. அழகு, பணம், பதவி இதெல்லாம் இருந்தா அது தொல்லை தான். குந்திமா ராணி பிரார்த்தனையில சொல்றா பாருங்க, இதெல்லாம் தொல்லை. அப்ப இந்த தொல்லை நம்மளை கீழே தள்ளி விட்டுறோம். ஏன்னா இந்த பிறவி கந்தர்வ பிறவி, வித்யாதர பிறவி, அடுத்த பிறவி பாம்பு பிறவி. யாராவது பாம்பு ஆக விரும்புவோமா? விரும்ப மாட்டோம். ஆனா அறியாமை, எந்த லெவல்லயும் பௌதிக உலகத்துல அறியாமை இருக்கு. இங்க வித்யாதரனுக்கு பெரிய அறியாமை இருக்கு. முனிவர்களை எவ்வளவு தைரியம், முனிவர்களை பார்த்து அவர் கிண்டல் பண்றார். நாம இதெல்லாம் பாடம் கத்துக்கணும். நம்ம இதெல்லாம் செய்யப்படாது. நம்ம அழகா இருக்கலாம், பணக்காரா இருக்கலாம், அறிவாளியா இருக்கலாம், நமக்கு பல பௌதிக குணங்களை கடவுள் கொடுத்திருக்கலாம். அதெல்லாம் இப்படி தள்ளி இட்டணும். தினமும் மனசுக்கு சொல்லிட்டே இருக்கணும், இதெல்லாம் இருக்கட்டும், அப்படி தள்ளிடு. இதெல்லாம் வச்சு நான் ஒசத்தின்னு நினைச்சுக்காத, மனசுக்கு சொல்லிட்டே இருக்கணும். இதெல்லாம் என்கிட்ட இருக்கு அப்படின்னு நான் ஒசத்தி இல்லை, இதெல்லாம் பிச்சை மாதிரி போட்டிருக்கிறான் பகவான். அடுத்த செகண்ட், அடுத்த நிமிஷம், இப்போ அழகான பொம்பளை ஒருத்தி, நான் அழகான பொம்பளைன்னு நினைப்பா, அடுத்த நிமிஷம் எவனா ஆசிட் ஊத்துனான்னா கதை கந்தல், அவ்வளவுதான், சரியா போச்சு. இது நம்ம நிறைய பாக்குறோம். இந்த வெஸ்ட் பெங்கால்ல நிறைய நடக்கும். அழகான பொம்பளைங்க ஏதாவது அமக்கலம் பண்ணாலுங்கன்னா உடனே ஒரு எதிரி மூஞ்சில ஆசிட் ஊத்திடுவான், பினிஷ்டு, அவங்க வாழ்க்கைய போச்சு. என்ன பண்ணாலும் அந்த அழகு வராது. அப்ப இந்த உலகத்துல எதுவும் நிரந்தரம் இல்லைன்றது பக்தர்களுக்கு புரிந்திருக்க வேண்டிய விஷயம். எதுவும் இது நிரந்தரம், அதை கொண்டு நான் கர்வம் கொள்வேன் அப்படின்ற எண்ணம் வச்சு எடுக்கக்கூடாது. எடுத்துடணும், அந்த எண்ணத்தை எடுக்கணும். பாவம் வித்யாதரனுக்கு அது தெரியல, மறந்துட்டார். அதனால அனுபவிக்கணும் தண்டனை. உடனே பெரிய ஆளுங்கள்லாம் தப்பு பண்ணா உடனே நிறைய தண்டனை. இப்ப பிராமண தீட்சை நிறைய பக்தர்கள் ஆசைப்படுவாங்க. ஆனா அதுல இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுங்களா? இப்ப சூத்ரன், வைஷ்யன், சத்திரியன் இவங்களுக்கெல்லாம் தண்டனை ஒரு படி குறைவு, பிராமணனுக்கு 10 படி அதிகம். தேவர்கள்லாம் தப்பு பண்ணாங்கன்னா அடி ஒட்டனை விழும். தேவர்கள் நிறைய தப்பு பண்ணக்கூடாது. மனிதர்களுக்குன்னா அது எத்தனை பிறவியோ மன்னிப்பு கூட கிடைச்சிரும். ஆனா தேவர்களுக்கெல்லாம் அப்படி கிடையாது. உடனே இப்ப இந்திரன் எல்லாம் எவ்வளவு பயப்படுறாங்க, தப்பு பண்ணிட்டு அப்புறம் காலில் வீழ்ந்து 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 வணங்கி கெஞ்சி அழுது ஆர்ப்பாட்டம் பண்றாங்க பாருங்க. ஏன்னா தெரியும் அவங்களுக்கு தண்டனையும் அதிகமா இருக்கும்ட்டு. வித்யாதரனுக்கு உடனே தண்டனை, பாம்பா போயிடுன்னு. ஆனா அவர் இந்த பாம்பு சாபம் நல்லதுதான் எனக்கு, ஏன்னா பகவானுடைய தரிசனம் கிடைச்சது, பகவானுடைய திருப்பாதம் என் மேல விழுந்தது அப்படின்னு அவர் சொல்றாரு வித்யாதரன். ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு ஒரு காலகட்டம், என்ன காலகட்டம், தப்பு பண்ணதுக்கு அப்புறம் அதை உணரும் கட்டம். நாமெல்லாம் தப்பே பண்ணக்கூடாது. மற்றவர்கள் செய்யற தவறுகளை பார்த்து அந்த தவறுகளை நாம் செய்யாமல் இருக்க வேண்டும். இதுக்காக நம்ம ஒரு வித்யாதரன் பிறவி எடுத்து முனிவர்களை பார்த்து ஏளனம் செய்யாமல் இருப்பதற்கு கற்றுக்கொண்டு அப்படிலாம் வேண்டாம். நாம இப்ப இதுல இருந்து வைஷ்ணவ அபராதம், எந்த அபராதமும் பண்ணாம இருப்போம். யாரையும் ஒன்னும் கிண்டல் பண்ணவே வேண்டாம். சரீரத்தை கொண்டு யாரையும் நாம் கிண்டல் பண்ணவே கூடாது. நான் சிறு வயதுல இருந்து நிறைய பேரை பார்த்திருக்கேன். யாரெல்லாம் மற்றவர்களை அழகில்லைன்னு சொன்னாங்களோ அவங்களுக்கே குழந்தைகள் அழகில்லாம பிறந்திருக்கு, பார்த்திருக்கேன். அவங்க குழந்தை எல்லாரையும் கிண்டல் பண்ற ஒரு நபர் இருக்கிறார் என் வாழ்க்கையில. யார் எவ்வளவு அழகா இருந்தாலும் அவங்களை கிண்டல் பண்ணுவாங்க. ஆனால் அவருடைய குழந்தைகள் அவ்வளோ அவ்வளோ அழகுன்னு சொல்ல முடியாது, அப்படி பிறந்திருக்கிறாங்க. அதெல்லாம் சில விஷயங்கள்லாம் அந்த உலகத்துல உடனே நமக்கு திருப்பி காட்டும். அப்ப வேற யாருடைய அழகையும் நம்ம கமெண்ட் பண்ண முடியாத அளவுக்கு நம்ம வாயை பகவான் மூட வச்சிருவார். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள். ஆனா சின்ன சின்ன விஷயங்களை கூட நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அப்படி அசால்ட்டா சில பேர்லாம் ரொம்ப அசால்ட்டா அப்படியே கிண்டல் பண்ணுவாங்க, அப்படியே வாரி விடுவாங்க. அதெல்லாம் பெரிய பாதகம். இது ஒரு சின்ன விஷயம்தான். வித்யாதரன் முனிவர்களை பார்த்து சிரிச்சான், நக்கலா சிரிச்சான், அவ்வளவுதான், பினிஷ்டு, மேட்டரே முடிஞ்சு போச்சு. ஒரு பிறவி, பாம்பு பிறவி. அது கிருஷ்ணர் எத்தனை எத்தனை யுகமா காத்திருந்தா அதெல்லாம் நமக்கு தெரியல, இங்க விவரங்கள் இல்லை.
ஒருவேளை பல யுகங்களாக காத்திருந்திருக்கலாம், பல பல யுகங்களாக காத்திருக்கலாம். எத்தனை யுகமாக அவன் காத்திருந்தான்ற கதையே நமக்கு தெரியல. அதுக்கப்புறம் பகவான் வந்தார். பகவான் வந்து காலை வச்சவன, திருவடியை வைத்தவன, அந்த வித்யாதரன் மீண்டும் வித்யாதரனாக மாறி பகவானிடம் மன்னிப்பு கேட்டு மிகப்பெரிய பாடத்தை கத்திக்கொண்டு, நான் கிளம்புறேன், அனுப்பிடுங்க என்ன, நான் திரும்பி போய் அங்க நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. தேவர்கள் கிட்ட இருக்கிற மற்றொரு குறை, அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் சுகபோக வாழ்க்கையில அவங்களுக்கு பற்று அதிகம். அதனால்தான் ஒவ்வொரு முறையும் இந்திரன் வந்து அந்த பதவி போயிடுமோன்னு பயப்படுறாரு. ஆனால் நாம் வந்து ஆழ்வார்களை பின்பற்றி யான் போய் இந்திரலோகமாலும் அச்சுவை பெறணும் வேண்டேன் அப்படின்ற பிரார்த்தனையை தான் நாம் எப்போ செய்யணும். ஏன்னா இந்த தேவர்களுடைய வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா அதுவும் வந்து இன்ஃபினிட்டி மாதிரி போகக்கூடிய வாழ்க்கை. பல பல யுகங்கள் போகலாம். பல பல யுகங்கள் இந்த பௌதிக உலகத்துல பகவானை பிரிந்து வாழ்வதற்கு எந்த பக்தனும் விரும்பக்கூடாது, விரும்ப வேண்டாம். அதனால நாம வந்து அவர் திரும்பி அவருடைய லோகத்துக்கு போயிட்டார். இப்போ இங்க ஒரு சின்ன ஒரு கருத்து, வித்யாதரன் லோகத்துக்கு போறதை விட பகவானே உன்னை சரணடைஞ்சேன், இனி எனக்கு பிறவி வேணாம், வைகுந்தம் கொடுன்னு கேட்டிருக்கலாம். ஏன்னா பகவானை நேர்ல பாக்குறோம். ஆனால் இந்த பௌதிகமான விஷயங்கள் இந்த உலகத்துல நம்மை மேலும் மேலும் சிக்க வைக்குமே தவிர விடுவிக்காது. ஏன்னா வித்யாதரன்ற ஒரு போஸ்ட் இருக்கு. கந்தர்வன், வித்யாதரன், தேவன் அப்படிலாம் இருந்தா அவ்வளவுதான், அவங்க மாட்டிக்கிட்டாங்கன்னு அர்த்தம். அதனால மனிதர்களான நமக்கு வந்து ஒரு தாழ்ந்த பிறவிதான். மனித பிறவி என்பது தேவர்களோட ஒப்பிடுகையில் தாழ்ந்த பிறவிதான். ஆனால் நம்ம ஆச்சாரியர்கள் குரு பரம்பரையெல்லாம் சொல்றாங்க, மேல ஆசைப்படாத, பகவானுடைய திருவடி செல்வதற்கு ஆசைப்படு. இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஜெயில், நம்ம செகண்ட் தேர்ட் கிளாஸ் ஜெயில இருந்து இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஜெயில போய் உட்காந்துக்கலாம்னு ஆசைப்படாத, சிறைச்சாலையே வேணான்னு ஆசைப்படு. ஏன்னா அது கூட சிறைச்சாலை தான். அவங்க ஏன் அங்க போகணும்னு விரும்புறாங்கன்னு நமக்கு தெரியாது. இந்த அமெரிக்கால வாழக்கூடிய மக்கள்லாம் தயவுசெய்து அமெரிக்காவில் இருக்கும் தமிழ் மக்களுக்கு வந்து இது ஒரு விண்ணப்பமோ அது என்னவோ, அது என்னன்னே தெரிலங்க. அமெரிக்கால இருக்கிற பக்தர்களாகட்டும் பௌதிகவாதிகளாகட்டும் திரும்பி வரத்துக்கு பிடிக்காது. அப்படி ஒரு மாயை அது. அப்படி ஒன்றும் அது பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா அங்க குளிர் அதிகம். அந்த குளிர்ல அவங்க கார்ல சுத்தி 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 வர்றதுக்கு ஆசைப்படுறாங்க. எனக்கு புரியல. இந்த அமெரிக்க வாழ்க்கைக்கு மக்கள் ஏன் ஆசைப்படுறாங்கன்னு எனக்கு புரியல. அங்க ஒரு நல்ல சமுதாயமும் கிடையாது. ஒருத்தன் எவனும் கண்டுக்கவே மாட்டான். அங்க ஒரு சமுதாய வாழ்க்கையும் கிடையாது. ஆனால் ஒரு மாயை. நாங்க என்னன்னா உலகத்துல எல்லாருக்குமே தெரியும், உலகத்துல பெஸ்ட் கண்ட்ரி எது அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும், அமெரிக்கா அப்படின்ட்டு. அதனால நிறைய பேருடைய மனதுல எங்க போனோம், அமெரிக்கா போகணும், எங்க வாழணும், அமெரிக்கா வாழணும். பக்தர்கள் கூட இங்க வந்து மாயாப்பூர்ல வாழ்ந்துட்டு குழந்தைகளோட குட்டிகளோட டென்ட்டை கூடாரத்தை மாத்தின்னு போனவங்களெல்லாம் நான் பார்த்திருக்கேன். அப்ப அவர்களுக்கு வந்து பகவானை விட இந்த பௌதிக இடமாகிய அந்த இடம்தான் நம்மை காப்பாற்ற போகுதுன்றத ஆழமா இறங்கி போச்சு. ஒன்றும் பண்ண முடியாது. ஆழ் மனசுல ரொம்ப ஆழமா இறங்கிடுச்சு. அவங்க ஒரு 10 வருஷம் மாயப்பூர்ல இருந்தும் இங்கெல்லாம் அங்கதான் போகணும்னு குழந்தைகள் மனசுல ஆழ் மனசுல இறங்கி போயிருக்கு. அப்ப இந்த சொர்க்கலோகங்கள் பத்தி எல்லாம் என்ன சொல்றதுக்கு இருக்கு? இது பௌதிக உலகம். நான் சொல்றதே அமெரிக்கான்றது பௌதிக உலகம். ஆனால் சொர்க்கலோகங்கள்லாம் இந்த மாதிரி அமெரிக்கா மாதிரி 100 மடங்கு பௌதிக சுகத்தை தரக்கூடியது. இந்த கம்ஃபர்ட் லைஃப், மிக மிக சொகுசு வாழ்க்கை. அங்க வந்து உங்களுக்கு முதுமை கிடையாது. அங்கு முதுமை கிடையாது. குழந்தைகள் பெற்றால் சொர்க்கலோகத்துலாம் குழந்தை பெற்றால் உடனே வளர்ந்துரும். நம்ம அந்த டைப்பர் சேஞ்ச் பண்ணி அந்த மலமூத்திரம் கழுவுற வேலை எல்லாம் கிடையாது. உடனே அந்த குழந்தைகள் பெருசாயிடும். அங்கு வந்து அழகாக பாடக்கூடிய சக்தி, பறக்கக்கூடிய சக்தி, எல்லா சித்திகளும் உண்டு. அதனால அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, அங்க வாழக்கூடிய தேவர்கள்லாம் என்ன நினைச்சுக்கிறாங்க, இதான் நிரந்தரம், இது போதும் அப்படின்னு நினைச்சு அங்கேயே வாழ்ந்து அடிபட்டு அந்த புண்ணியம் முடிஞ்ச பிறகு திரும்பி கீழே மேல போய் ஒரு பிறவியில் இந்திரனாக இருக்கலாம், மறுபிறவியில பாம்பாக கூட மாறலாம். நகுசா அப்படின்றவன் வந்து இந்த பிறவியில இந்திரனா இருப்பான். இந்திர பதவி கொடுக்கப்படுகிறது. அடுத்து யாரு? நீதான் இந்திரன். இந்திரன் இல்ல, அப்ப இந்திரன் தவம் செய்ய போகிறார். அப்ப அந்த இந்திர பதவி காலியா இருக்கு. அப்ப நகுசனை போடுறாங்க.
நகுசன் பதவி வந்த உடனே என்ன ஆகும்? திமிரு வந்துரும், அகங்காரம் வரும். உடனே இந்திராணியும் எனக்கு வேணும்னு கேட்பான். அப்போ எல்லாருமே சுத்தி இருக்கிற முனிவர்கள் சாபம் இடுகிறார்கள். சாபம் விட்டுட்டு அவனை பாம்பாக்கிடுறாங்க. பாருங்க, இந்த பிறவி இந்திர பிறவி, அடுத்த பிறவி பாம்பு பிறவி, இந்த பிறவி இந்திர பிறவி, அடுத்த பிறவி பன்றி பிறவி. இந்திரனுக்கு அது நடந்தது. அப்ப இந்த பதவிகள்லாம் சில காலகட்டத்துக்கு தான். அது எத்தனை காலகட்டம் சொல்ல முடியாது. நம்ம புத்தி அங்க சரியில்லைன்னா கெடு தள்ளிடுவாங்க. இதெல்லாம் தேவையா? நம்ம ஆன்மீகவாதிகளான நாம இதெல்லாம் கண்டு மதி மயங்க கூடாது. பிரபுபாதர் சொல்றாரு, நமக்கு ஒரு அந்த சூரியன் உதிக்கிறது அப்படின்னு பார்த்து அது போட்டோ எடுத்து வாட்ஸ்அப்ல நீங்க போட்டீங்கன்னா கூட அது மேல உங்களுக்கு பற்று இருக்குது, நல்ல மறுபிறவி உண்டாம். இயற்கையை பார்த்து நீங்கள் ரசிக்கிறீர்கள், இல்ல ஒரு அழகான விஷயத்தை, இது அழகா இருக்கு, அது அழகா இருக்குது, அது அப்படி இருக்கு, இது இப்படி இருக்கு அப்படின்னு நீங்க ரசிச்சீங்கன்னா கூட கீழே இறங்கிடுவீங்களாம். அதனால எந்த ஒரு பௌதிக விஷயத்திற்கும் முக்கியத்துவம் தராதீர்கள், அவ்வளவுதான். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பசி பசின்னு சொல்லி சொன்னா கூட பற்றுன்னு சொல்றாங்க, அது உண்மையா மாதாஜி? பசி பசின்னு ஆவலா இருந்தா கூட அப்படியா? அந்த பற்று உங்களுக்கு மறுபிறப்பு, அது ரொம்ப அதிகமான பற்று. பசி இருக்குது அதனால சாப்பிடுறீங்க, அதுலயே சிந்தனையா, அப்போ அதே சிந்தனையா இருக்கிறீங்களா, அதை பார்த்துக்குங்க. ஓ. அது உங்களை மேல அனுப்புமா கீழே அனுப்புமான்றதுதான். இப்ப அதையே அது ரொம்ப ஆழ் மனசுல போட்டு அதுக்கே நீங்க என்ன சொல்றது, அதுல பற்று அதிகமா இருக்கும். சாகும்போது பசினீங்கன்னா சரியா போச்சு. சாகும்போது கிருஷ்ணரை நினைக்கிற அளவுக்கு இருக்குமா? இல்ல, இந்த பசி போய் மறந்துடுறோம், சாப்பிட்ட உடனே மறந்துடுறோம். அதுக்கு ம். ரொம்ப முக்கியத்துவம் தரக்கூடாது. எந்த ஒரு விஷயத்திற்கும் முக்கியத்துவம் தரக்கூடாது. பௌதிகமோ பௌதிகமான விஷயங்கள் எதற்குமே முக்கியத்துவம் தரக்கூடாது. புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஏன்னா சில பேர்லாம் இயற்கையை பார்த்து ரசிச்சு அதை போட்டோ எடுக்கிறது, இதை போட்டோ எடுக்கிறது, இதை போடுறது, அதை போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல நாம பற்று வச்சுங்கிறோமான்றதா. நீங்க பயன்படுத்திக்கலாம், பசிக்குதுன்னு சொல்லலாம். ஆனா அதுலயே பசி 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 எந்நேரம் சாப்பாடு சாப்பாடு சாப்பாடுன்னு இருக்கீங்களா? அது உங்களை பற்று ஏற்படுத்துதா? அதுதான் உங்களுடைய மையப்புள்ளியா? அது பாருங்க. இந்த விஷயம்தான் மையப்புள்ளியா அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா அது உங்களை கட்டுப்படுத்துதான்னு பார்க்கணும். அந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து ஜாக்கிரதையா இருக்கணும். எந்த ஒரு விஷயமே, யார் மீதுமே, ஒரு குறிப்பிட்ட மனிதர் மீது, குறிப்பிட்ட நபர் மீது நமக்கு நிறைய பற்று வந்துருதா, இதெல்லாம் யோசிக்கணும். இல்ல குறிப்பிட்ட விஷயங்கள் மீது நமக்கு ஆசை இருக்குதா, அளவு கிடந்த ஆசை இருக்கா, அதெல்லாம் நம்ம யோசனை பண்ணிக்கணும். சரியா? அப்புறம் அந்த தேவன் திரும்பி சென்று விடுகிறான். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் நடக்குது. இவர்கள்லாம் இந்த ரெண்டு லீலை நடக்கிறது. இப்ப இந்த லீலையில இருந்து சில கருத்துக்களை நான் இங்க பகிர்ந்து கொள்கிறேன். நீங்க பாகவதம் முழுக்க பாத்தீங்கன்னா பிருந்தாவனத்துல ஆஹ் தேவர்கள்லாம் வராங்க. நிறைய தேவர்கள் வராங்க. இந்திரன் வந்தாரு, பிரம்மதேவன் வந்தாரு, நலகுபேரன், மணிகிரீவன் வந்தாங்க. எவ்வளவு தேவர்கள்லாம் வராங்க பாருங்க. ஆனா இந்த தேவர்கள் வருகையெல்லாம் அந்த விருந்தாவன பக்தர்களுக்கு பெரிய தொல்லை தான். இதை நான் அடிக்கடி தியானம் பண்ணுவேன். இப்ப நாங்கெல்லாம் மாயாப்பூர்ல இருக்கிறோம். இந்த பௌதிகவாதிகள் மாயாப்பூருக்கு வந்தாங்கன்னா பெரிய தொல்லை. அவங்க அங்க ஒழுங்கா சாமி கும்பிடவே விட மாட்டாங்க. வந்து ஓன்னு கத்துறது, இங்க ஓடுறது அங்க ஓடுறது, அந்த இது எடுக்க கூட விட மாட்டாங்க. அப்ப நான் நினைச்சுவேன், இவங்க எல்லாம் பௌதிகவாதிகள் பெரிய பெரிய நகரங்கள்ல இருந்து இங்க வராங்க. ஆனா வந்து இங்க இருக்கும் தாம்வாசிகளுக்கு ரொம்ப தொல்லையா இருக்கிறாங்க. அதே ஒப்பீடுதான் இங்கு. அவங்க தேவி தேவர்கள்லாம் நல்ல வசதியா வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. விரஜவாசிகள் மிகவும் எளிமையான வாழ்க்கை கிருஷ்ணருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க வாழ்க்கையில இவங்க வந்து இந்த லீலைகள்ல குறுக்குல நிக்கிறாங்க. இவங்க எல்லாம் வராம இருந்தாலே நல்லது, என்னத்துக்கு இங்க வரணும் அப்படின்ற ஒரு கருத்து. அதே போல அடுத்து ஒரு தேவன் இங்க வரார். அதுவும் திமிர்தான், அகங்காரம். இந்த குபேரனுடைய பணியாளன். குபேரனுக்கு பணியாளன் இப்ப பொதுவா நீங்க இந்த கலெக்டருக்கு பக்கத்துல ஒரு இப்படி பட்டை போட்டுன்னு ஒருத்தன் வந்து நிற்பான். நீங்க பாத்தீங்கன்னா அந்த பெரிய அதிகாரிகளை விட அந்த அதிகாரிகள் கூட இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கர்வம் அதிகமா இருக்கும். அந்த அதிகாரி கொஞ்சம் நல்லவராவே இருக்கலாம். ஆனா இந்த இந்த அப்பாயின்மெண்ட் கொடுக்குறவனுங்க, இந்த செக்ரட்டரிங்க, இந்த சர்வன்ஸுங்க, இவனுங்களுக்கெல்லாம் பயங்கர கொழுப்பு இருக்கும், திமிரும் இருக்கும். நீங்க எங்க வேணா போய் பாருங்களேன். ஒரு பள்ளி பிரின்சிபலை, ஒரு பள்ளிக்கூடத்தினுடைய முதன்மை தலைமை ஆசிரியரை பார்க்கணுமோ, இல்ல ஒரு கல்லூரியினுடைய பேராசிரியரை பார்க்கணும், இப்படி பெரிய பெரிய பதவிகள்லாம் இருக்கு. யாரையாவது நீங்க பார்க்க போனீங்கன்னா அங்க இருக்கிற அந்த வேலைக்காரன் ரொம்ப ஆட்டம் போடுவான்.
நீங்க பார்த்திருக்கலாம், உங்களுக்கு வாழ்க்கையில அனுபவம் இருக்கலாம். அதே போல இங்கே யாருன்னு பாத்தீங்கன்னா குபேரன் நல்லவர் தான். குபேரனுடைய பணியாளன்னு ஒரு வார்த்தை வருது. இந்த சங்குசூடன்னு ஒருத்தன். அப்பனா அவன் வந்து ஒரு அசுரன் தான். ஏன்னா குபேரனுடைய ஒன்று விட்ட இல்ல இல்ல குபேரனுடைய சகோதரன் தான் ராவணன். எப்படின்னு கேட்டீங்கன்னா குபேரனுடைய அப்பாவும் ராவணனுடைய அப்பாவும் ஒருத்தர் தான். ஆனா அம்மா அங்க 2 அம்மாங்க, தனித்தனி அம்மா. அப்ப சகோதரன் தான் குபேரனும் ராவணனும் சகோதரன். அதே போல இந்த குபேரனுடைய பணி வேலைக்காரன், அவ்வளவுதான் சங்குசூடன். அப்ப வந்து அசுரன். அந்த அசுரனை எதுக்கு வச்சிருந்தாருன்னு தெரியல குபேரன். யக்ஷர்கள்ல யக்ஷர்கள் வந்து ஒரு அசுர கூட்டம் தான். அப்ப இந்த யக்ஷர்கள் அந்த சங்குசூடன் எதுக்கு வந்தான்னா பாருங்க எவ்வளவு தைரியம். கிருஷ்ணரும் பலராமரும் ஒரு இனிமையான சூழ்நிலையில இருக்கிறாங்க. பலராமருக்கும் கோபியர்கள் உண்டு. ஆனா இந்த 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 லீலையில கிருஷ்ணரும் இருக்கிறார், பலராமரும் இருக்கிறார். அது ஒரு அது அது ஒரு பௌர்ணிமை, ஒரு பூர்ணிமா, ஒரு பௌர்ணமி நாள். மிகவும் அழகான விஷயங்கள்லாம் அங்க இருக்கு. பகவானுடைய லீலை நடக்குது. அதனால இந்த வர்ணனை வந்து பகவானுக்கு இன்பம் அளிக்கக்கூடிய வர்ணனைகள். அப்ப அங்க வந்து தும்பிகள் பாடிக்கொண்டிருக்கிறது. பகவானும் பலராமரும் இருவரும் இரு பகவான்கள். அவர் சேவையை வாங்கி கொள்ளும் பகவான், இவர் சேவை செய்கின்ற பகவான். 2 பேருமே பகவான்கள் தான். 2 பேரும் அழகா வேற பாடுறாங்க. அப்படி ஒரு பாடல் பகவான் பாடினார்னா அந்த பாடலுக்கு இடினியா எதுவுமே இருக்காது. நமக்கெல்லாம் அந்த அந்த பாக்கியம் இல்லை இல்லையா? எப்படி பகவான் பாடுவார்ன்றதை நம்ம வந்து ஒரு கற்பனையில தான் வைக்க முடியும். அது மிக அருமையான பாடலாக இருக்கும். மிக அழகான ஒரு சூழ்நிலை. அங்க எல்லாமே அவர்களுக்கு வந்து சாதகமா இருக்கு. பாருங்க, இந்த நேரத்துல பூஜை வேலையில கரடி மாதிரி, இந்த நேரத்துல இந்த பொறாமை வந்து எங்கெல்லாம் செயல்படுது பாருங்க. இந்த சங்கு சூடனுக்கு புண்ணியம் இருக்கிறது. இந்த லீலை அளவு வர்ற அளவுக்கு புண்ணியம் இருக்குல்ல, இல்லாம அங்க வர முடியாது. ஆனால் அவன் அதையே பாவமாக்கி கொள்கிறான். அதையே பாவமாக்கி கொண்டு மிகப்பெரிய பணக்காரன்ல, வேலைக்காரன்னாலும் குபேரனுடைய வேலைக்காரன். அதனால்தான் நிறைய ஆடை தகத்தகன்னு அணிந்து கொண்டு வந்திருக்கிறான். வந்து என்ன பண்றான், அங்கிருக்கும் பெண்களை, ஏன்னா கோபியர்கள் தான் எல்லாம் அண்ட சராசரத்திலே அழகான பெண்கள். ஆனா பகவானுடைய பாதுகாப்புல இருந்ததுனால அந்த அது மிகப்பெரிய பாதுகாப்புல இருக்கிறாங்க. அதனால நிறைய பேருக்கு அது தெரியவில்லை. இவன் எப்படியோ தெரிந்து கொண்டான், இந்த சங்குசூடன். அந்த பெண்களை தள்ளி கடத்தி கொண்டு போறதுக்கு முயற்சி பண்றான். அப்ப அந்த பெண்கள் கதறி அழுகின்றார்கள். பெண்கள்னா கோபியர்கள். அவர்கள் கிருஷ்ணரை, ராமரை, பலராமரை அழைக்கின்றார்கள். பகவானை காப்பாற்றி அருள வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொன்ன உடனே பலராமர் அந்த கோபியர்களை கைப்பற்றி, கிருஷ்ணர் வரார், அந்த சங்குசூடனை ஓட்ட ஆரம்பிக்கிறார். பலராமர் அந்த கோபியர்களோட இருந்து அவர்களை பாதுகாத்து கொண்டு நிற்கிறார். பகவான் கிருஷ்ணர் அந்த சங்குசூடனை ஒரே எட்டு, அவ்வளவுதான், உடனே பிடிச்சு அவனை வந்து பிடிச்சு ஒரே நிமிஷத்துல, ஒன்றும் இல்லை, ஒரு செகண்ட் தான், அவனுடைய தலையை வெட்டி விடுகிறார். தலையை வெட்டினோடனே அவன்கிட்ட வந்து நவரத்னம் இருக்கிறது. ஒரு மிக ஒளி வீசக்கூடிய ரத்னம். அப்பவே முதல்ல சொன்னேன், குபேரனுடைய வேலைக்காரன்றதுனால நிறைய பணம் இருக்கு. அப்ப மிக விலை உயர்ந்த ரத்தினம் இருக்கிறது. அந்த ரத்தினத்தை பகவான் எடுக்கிறார். எடுத்து யாருக்காவது பரிசு கொடுக்கணும்ன்ற எண்ணத்தோட எடுக்கிறார். எடுத்ததுக்கு அப்புறம் இப்ப இங்க எல்லா கோபிகள், நிறைய கோபிகள் இருக்கிறாங்க. பகவான் நினைச்சிருந்தா அத்தனை ரத்னமா மாத்திருக்கலாம். 100 ரத்னம், 1000 ரத்னமா மாத்திருக்கலாம். ஆனா பகவான் வந்து அதெல்லாம் செய்யாமல் அந்த ரத்தனத்தை பலராமருக்கு பரிசளிக்கிறார். யாருக்கு கொடுக்கறது அப்படின்றதுல கூட பகவான் வந்து ஒரு தெளிவான முடிவு எடுக்கிறார். கோபியர்களுக்கு இல்லை, யாருக்கிட்டனா கொடுத்தா சண்டை தான் வரும். அதனால பலராமர் கொடுத்தா எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க. பகவானே பகவானுக்கு கொடுக்கிற மாதிரி பலராமருக்கு அதை கொடுக்கிறார். இப்ப இந்த லீலை முடிஞ்சது. அடுத்த அத்தியாயம் 35வது அத்தியாயம். காட்டிற்கு சென்ற கிருஷ்ணரை எண்ணி கோபியர்கள் பாடியது. ஏற்கனவே கோபி கீதம் பாடி முடிச்சாச்சு. இது என்ன கீதம் அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது. அந்த கேள்விக்கு பதில் சுகதேவ கோஸ்வாமி சொல்றாரு. ஜீவ கோஸ்வாமி அதை விளக்குறாரு. அங்கங்க பாடி இருக்கிறாங்க, ஒரே இடத்துல பாடல. கோபியர்களுடைய நித்திய சேவையே கிருஷ்ணருடைய லீலைகளை பாடுவது. அப்ப எங்கெல்லாம் பாடினாங்களோ அதெல்லாம் கலெக்டிவா கொண்டாந்து இங்க போடுறார் சுகதேவ கோஸ்வாமி. அப்படிதான் இந்த பாடல்கள்லாம் வந்தது. எங்கெல்லாம் எப்பெல்லாம் கிருஷ்ணரினுடைய நினைவுகள் அவர்களை வாட்டிய போதெல்லாம் அவங்க வந்து விதவிதமான பாடல்களால பகவானை புகழ்ந்திருக்கிறார்கள்.
அவர்கள் கோபியர்களை பொறுத்த வரைக்கும் நாள் முழுக்க பிரிந்திருக்கிறார்கள். இரவு நேரங்கள்ல தான் கிருஷ்ணர் கிடைக்கிறார். ஏன்னா நாள் முழுக்க கிருஷ்ணர் வந்து கோபர்களோட சென்று ஆயர் சிறுவர்களோட சென்று காடுகள்ல மாடு மேய்க்கிறாரு. இரவுகள்ல தான் அவங்களுக்கு வந்து புல்லாங்குழல் இசைத்து அவர் வந்து ராசநாடம் புரிவது, அந்த அவர்களுடைய சந்திப்பே வந்து இரவுல தான் நடக்கும். அப்ப அந்த பகல் பொழுது அவர்களுக்கு விப்ரலம்பத்தில் கழிகின்றது. விப்ரலம்பம்னா பிரிவு துயர். அந்த பிரிவு துயர்ல வெவ்வேறு காலகட்டங்கள்ல அவங்க பாடின பாட்டு தான் இது. ஒரே காலகட்டம் இருக்காது. ஏன்னா நீங்க ஒரு பாடலுக்கும் மற்ற பாடலுக்கும் வந்து ஒரு ஸ்லோகத்துக்கும் மற்ற ஸ்லோகத்துக்கும் வித்தியாசம் இருக்கும். அப்போ ஒரு ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா யசோதை இருப்பா. யசோதை இருக்கும்போது அவங்க வந்து இந்த மாதிரி கிருஷ்ணரை வந்து அந்த மாதுரிய ரசத்துல பாட மாட்டாங்க. பொதுவா புகழ்ந்து பாடுவார்கள். யசோதை வந்து மூத்த கோபியர் இல்லையா? அம்மா இருக்கும் மாமியார் இருக்கும்போது மருமகள்லாம் எது காதல் ரசத்தை வெளியிட முடியாது. அங்க வந்து மரியாதையா அந்த ஸ்லோகம் இருக்கும். மற்ற காலகட்டத்துல கிருஷ்ணரை வந்து மிகவும் நேசித்து பாடல்கள் இருக்கும். அப்பப்போ எழுதி வராங்க. இது வந்து யசோதை இருந்த நேரத்திலயும் கோபிகள் வந்து யசோதைக்கும் வந்து பணிவிடை புரிந்தார்கள். அப்படி பணிவிடை புரிந்து கொண்டு கிருஷ்ணரை புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனை அசுரர்களை எப்படிலாம் அவர் கொன்று எப்படிப்பட்ட லீலைகளை கிருஷ்ணர் புரிந்தார் என்பதை அவங்க வந்து ரொம்ப அழகாக வர்ணிக்கிறார்கள். அந்த வர்ணனை எல்லாம் நீங்க படிச்சு சுவைத்து அனுபவியுங்கள். அதுல சில விஷயங்களை மட்டும் இங்க சொல்லிட்டு நான் இந்த அத்தியாயத்தை முடிச்சிடுறேன். அப்ப வந்து பகவான் எப்படி தக 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 என்று இருக்கிறார். பகவான் எப்படி அழகாக நேர்த்தியாக ஆடை அணிந்திருக்கிறார். அந்த விரஜத்தின் தூசுகள் அவர் திரும்பி வரும்போது விரஜத்தின் தூசுகள் அவரை வந்து நிலவு மேல இருக்கிற அந்த தூசு மாதிரி படிந்து இருக்கிறது. அந்த வர்ணனைகள் பல வகைப்பட்ட வர்ணனைகள். அவர் எப்படி புல்லாங்குழல் இசைக்கிறார். புல்லாங்குழல் இசைக்கும் போது கிருஷ்ணர் புல்லாங்குழல் இசைக்கும் போது எல்லாமே எல்லா ஜீவராசிகளும் அவங்க செயல்கள் எல்லாம் நிறுத்திருமா. மனிதர்கள்ல இருந்து செடி கொடி மரங்கள் மான்கள் மிருகங்கள் எல்லாருமே அவங்க செயலை நிறுத்திட்டு, இப்ப மாடு இருக்கு, மாடு புல்லு தின்னுதுன்னு அந்த புல்லை நிறுத்திட்டு வாயில புல்லு இருக்கும் ஆன்னு திறந்து அப்படியே பார்க்கும். அந்த அளவுக்கு மயக்குகின்ற இனிய இசையாக புல்லாங்குழல் இருந்திருக்கு. அப்ப வந்து பகவான் நடந்து வரும்போது அந்த பகவானுடைய நடை அழக நிறைய பாசுரங்கள்ல கூட சொல்லியிருக்காங்க. மாறி மலை முழிஞ்சில் மண்ணி கிடந்திருங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரி மயிர் பொங்க எப்பயரும் பாடு மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்று இங்கனே போந்தி அருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாயின்னு ஒரு பாசுரம், திருப்பாவை பாசுரம். அதுல வந்து எப்படி ஒரு சிங்கம் காட்டுல இருந்து அந்த பிடரி எல்லாம் அப்படி வச்சுட்டு ராஜ கம்பீரமாக நடந்து வருகிறதோ அந்த மாதிரி வந்து ஒரு மல்யுத்த வீரன் நடந்து வர மாதிரி பகவான் நடந்து வர்றாராம் பாருங்க. பகவானை பற்றி பேசும்போது பக்தர்களுக்கு அவர் வந்து ஒரு மலர் போல மென்மையா இருப்பாராம். ஆனால் ஒரு மலர் ரோஜா மலரே எடுத்துக்கங்களேன். ரோஜா மலர் மென்மையானது. அதை பறிக்க போனோம்னா முள்ளு சறுக்குன்னு குத்தும். அப்ப அதை அனுபவிக்க வேண்டியவர்கள் அனுபவிக்க வேண்டும். எனக்கு அனுபவிக்க தகுதி இல்லைன்னா முள்ளு குத்தும். அப்ப பகவான் பக்தர்களுக்கு ரோஜா மலரை போலவும் அபக்தர்களுக்கு முள்ளு போலவும் இருக்கிறாராம். அவர் கடினமானவர்கள்ல கடினமானவர், மென்மையானவர்கள்ல மென்மையானவர், மிகவும் மென்மையானவர். தன்னுடைய அந்தரங்க தூய பக்தர்களுக்கெல்லாம் அப்படியே மென்மையா இருப்பாரு, தாங்குவார். ஆனால் கடினமான அந்த அசுரர்கள்லாம் தூக்கி போட்டு ஒரே நிமிஷத்துல மறிச்சிருவார். அங்கு அவர் மரண தேவனாக இருக்கிறார். பக்தர்களுக்கு காம தேவனாகவும் அபக்தர்களுக்கு மரண தேவனாகவும் இருக்கிறார். மன்மதன்னா எல்லாருக்கும் இன்பம் கொடுக்கக்கூடியவன். அப்போ பக்தர்களுக்கு மன்மதனாகவும் அபக்தர்களுக்கு மரண தேவனாகவும் பகவான் வந்து இருக்கிறார் அப்படின்ற ஒரு வர்ணனையை கூட கோபியர்கள் வந்து இங்க விவரிக்கிறாங்க. அப்ப இங்க அந்த பலவிதமான தேவி தேவர்கள்லாம் வந்து வணங்குறாங்க உன்னுடைய மகனை. ஓ புண்ணியவதியே யசோதையே, யசோதைய வேற புகழறாங்க. அம்மா நீ புண்ணியவதிமா, என்ன தவம் செய்தே யசோதா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா? நீ வந்து என்ன தவமே செய்யல யசோதை, யசோதை தவம் செய்யலன்னு தான் சொல்றாங்க. எப்போதும் நித்தியமாக தாய். அதனால யசோதை புண்ணியவதியே உன்னுடைய மைந்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு எல்லா தேவர்களும்
எத்தனையோ தேவர்கள்லாம் இருக்கிறாங்க. அத்தனை தேவர்களும் வந்து பகவானை வந்து சரணடைகிறார்கள், பகவானை வந்து வணங்குகிறார்கள் அப்படின்னு ஒரு வர்ணனை வருது. அப்ப வந்து எல்லாருமே பகவானை நோக்கி தான் வராங்க. இந்த பகவான் இங்க லீலை புரியும் போது, நடந்து வரும்போது தேவர்கள்லாம் மலர் மாலை பொழிகிறார்கள் அப்படின்ற இந்த வர்ணனைகள்லாம் கோபியர்கள் டைம் டு டைம் சொல்றாங்க. பல காலகட்டங்கள்ல கிருஷ்ணரை நினைக்கும் போது இந்த அழகான ஸ்லோகங்கள்லாம் வருது. ஒரு நாள் வந்து கிருஷ்ணர் எப்பொழுது வருகிறார், எப்ப வருவாரு பாருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோபியரை, உயரமா இருக்கிற கோபியர், நீ போய் பாருமா, நீ எட்டி எட்டி பாரு கிருஷ்ணர் எங்க வராருன்னு பார்த்து எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த உயரமான கோபி போய் பார்த்து பகவான் வந்து அந்த அந்த இடத்துல வர்றார், இப்படி வர்றார், இப்படி நடந்து வருகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவங்க வந்து வர்ணிப்பதாக இங்க வர்ணனைகள் வருகின்றது. அதுக்கப்புறம் பகவானுடைய திருக்கரங்கள் திருமேனியிலிருந்து ஒரு வரக்கூடிய நறுமணத்தினை பற்றிய வர்ணனை கூட இருக்கு. இந்த உடல் நறுமணம் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் ஆஹ் தேவர்களுக்கு கூட அந்த உடல்ல வந்து நறுமணம் உண்டு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஒரு சினிமால வந்து வாக்குவாதம் கூட வரும். தேவர்களுக்கு வந்து தலைமுடி பெண்களுக்கு வந்து வாசனை உண்டு, வாசனை இருக்கா இல்லையான்னா இல்ல, வாசனை திரவியங்களை தடவுனாதான் வாசனை, இயல்புல இல்ல, தேவிக்கு கூட கிடையாது அப்படின்னு ஒருத்தர் சண்டை போடுவாரு. ஆனா அப்படி கிடையாது. அது எப்படி அந்த வாசகம் வந்ததுன்னு எனக்கு தெரியல. தேவி தேவர்களுக்கே வாசனை உண்டு, சரீரமே வாசனையான சரீரம் தான். பகவானுக்கு அதை விட பன்மடங்கு முழுமையான நறுமணம் வீசக்கூடியது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கீங்க. அவருடைய தேகம் திருமேனியிலிருந்து எப்படிப்பட்ட ஒரு நறுமணம் வீசுகிறது அப்படின்ட்டு இங்க வர்ணனை வருகிறது. அதனால பகவான் எப்பொழுது திரும்பி வருகிறாரோ அப்பொழுது கோபியர்கள்லாம் பூர்ண ஆனந்தத்தை, பிரிவு துயர்ல இருந்து அந்த கூடும்போது பன்மடங்காக அந்த ஆனந்தம் பெருகுகிறது அப்படின்ற வர்ணனையோட சுகதேவ கோஸ்வாமி இந்த கோபியர்களுடைய அந்த பாடல்களை பாடி முடிக்கிறார். இப்ப இதெல்லாம் இந்த வர்ணனைகள்லாம் கேட்கிறவங்களுக்கும் சரி, பகவானுடைய நாமம் எப்படி கேட்கிறவங்களையும் சொல்றவங்களையும் தூய்மைப்படுத்துகிறது. பகவானுடைய நாமம் கேட்பவர்களையும் சொல்பவரையும் தூய்மைப்படுத்துகிறது. பகவானுடைய லீலைகளும் நம்மை தூய்மைப்படுத்துகிறது அப்படின்னு சுகதேவ கோஸ்வாமி சொல்லி முடிக்கிறார். இதுல எல்லாம் கேள்விகள்லாம் எழுதிட்டேன், பக்தர்கள் வந்து படித்து வரவும். அதற்கு தான் இன்னைக்கு வந்து ஊந்துமாலை வகுப்பை கேன்சல் பண்ணிட்டு பாகவதம் வச்சேன். ஏன்னா இந்த ஒரு வாரம் உங்களுக்கு படிக்கிறதுக்கு வசதியா இருக்கும்ன்ட்டு. அதனால பக்தர்கள் ஏதாவது கேள்விகள் கூடுதல் கருத்துக்கள் இருந்தா தெரிவிக்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி, ஹரே அந்த கிருஷ்ணா. எதையுமே பார்த்து ரசிக்க கூடாதுன்னா அது எப்படி மாதாஜி சாத்தியம்? அது ரொம்ப கஷ்டப்படுது மாதாஜி. அது இப்ப யாராவது இப்ப நம்மளே நம்மள டக்குன்னு ஒரு விஷயம் பாக்குறோம், ஐயோ நம்ம முகம் நல்லா இருக்கே அப்படின்னு டக்குன்னு தோன்றது. நம்ம என் டாக்டரை பார்க்கும்போது அட இந்த ட்ரெஸ்ல அழகா இருக்காளே அப்படின்னு தோன்றது. எப்படி அதுவே மாதாஜி? பற்றா இருக்கக்கூடாது. அதுவே உங்களை வந்து உயிரை எடுக்கக்கூடிய பற்றாக இருக்கக்கூடாது. இதெல்லாம் அடிப்படை விஷயம்தான். குழந்தை நல்லா இருக்குன்னு சொல்றது, இது நல்லா இருக்குன்னு. ஆனா அதுலயே நம்ம மூழ்கி விடக்கூடாதுன்றது முக்கியம். உங்களுக்கு ஓகே மாதாஜி. புரியுதா? அது உங்களுக்கு வந்து அடிக்ஷனாக மாதாஜி, இருக்கிறது. அது கொஞ்சம் மாதாஜி இப்போ நம்ம கிருஷ்ணருக்கு சம்பந்தமா ரசிக்கலாம் இல்ல மாதாஜி? இப்போ வந்து அது சூரியன் அழகெல்லாம் பார்த்தா இது கிருஷ்ணரோட இவ்வளோ அழகா படைச்சிருக்காரு அப்படி ஏதாவது நினைச்சா அது அது கொஞ்சம் பெட்டரா எல்லாருக்கும் ஒரே கருத்து தான். நீங்க கேட்கிற எல்லா கேள்விக்கும் ஒரே கருத்து தான். அந்த விஷயம் உங்களை மதிமயங்க செய்யக்கூடாது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு, இது உதாரணமா வச்சுக்கோங்க. இப்போ வைஷ்ணவி வாணி அட் த எண்ட் ஆஃப் லைஃப் உங்களுக்கு ஏர்பிளைன் வரும், வைகுண்டத்துல இருந்து அனுப்புவாங்க, தூதர்கள்லாம் வந்துருவாங்க, நீங்க ஏறி உக்காந்துக்க போறீங்க அந்த இதுல. அப்போ உக்காந்துக்கிட்டு பல விதமான காட்சிகள் உங்களுக்கு காட்டப்படும். சொர்க்கலோகம் காட்டப்படும். முதல்ல அமெரிக்கா காட்டிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அமெரிக்கா, இந்த அழகான சுவிட்சர்லாந்து, இந்த மாதிரி நாடுகள்லாம் பாருங்க, இது பாருங்க, இது பாருங்கன்னு காட்டி தான் கூட்டின்னு போவாங்க. அப்ப மயங்குகிறீர்களா இல்லையான்றதை அவங்க சோதிப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, உங்களுக்கு இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம், இந்த மாதிரி விஷயங்கள்ல எல்லாம் நீங்க மயங்குறீங்களா, இல்ல இல்ல கண்ணை மூடி கிருஷ்ணர் தான் அப்படின்றீங்களா அப்படின்ற ஒரு சோதனை கண்டிப்பா நடக்கும். அது இப்ப நடக்குமா, எப்ப நடக்கும், எப்படி நடத்துவார் பகவான், அதுக்கெல்லாம் எனக்கு விளக்கம் இல்லை. ஆனா நடக்கும்.
அதுக்கு நீங்க தயாராகிக்குங்க. சரி, எனக்கு இது வேண்டாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல நம்ம செயல்படணும். எது வேணும்னும் போது கிருஷ்ணர் தான் வேணும், கிருஷ்ணருடைய சேவை தான் வேணும், சத்சங்கம் தான் வேணும், கீர்த்தனம் தான் வேணும், பாகவதம் பகவத்கீதைக்கு வகுப்பு தான் வேணும், பக்தர்களுடைய சங்கம் தான் வேணும், சேவை தான் வேணும் அப்படின்ற முக்கியத்துவத்தை அதிகப்படுத்தும் போது இதெல்லாம் குறைஞ்சிரும். இந்த பற்றுகள்லாம் குறைஞ்சிரும். இப்ப வந்து அன்பு இருக்கு, குழந்தைகள் மேல அன்பு இருக்கணும். ஆனா அது அதிக பற்று அப்படின்னா அது உங்களுடைய மரண நேரத்துல கூட அதே நினைச்சீங்கன்னா அவுட்டு, நீங்க ஃபெயில். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஆனா இந்த விஷயங்கள்ல எவ்வளவு நீங்க ஆழ் மனசுல போட்டு முக்கியத்துவம் தரீங்கன்னா பல பிறவிகளை கொடுத்துரும். நம்ம ஜடபரதன் வாழ்க்கையில பார்த்தோம்ல, ஒரு மான் மேல அட்டாச்மெண்ட். மான் இதுக்கு நான் தான், வேற யாரும் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டா இருப்பாருங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை நாம் பற்று கொண்டோம் என்றால் நம்ம அது சிக்க வைக்கும். மாதாஜி, இப்போ அந்த வைகுண்டத்துக்கு போற விமானத்துல ஏறினப்புறம் கூடவா மாதாஜி நமக்கு வந்து தடுக்கிறதுக்கான இதெல்லாம் வாய்ப்பு இருக்கு? கண்டிப்பா, அங்க இருந்து தான் இங்க வந்தோம். ஆனா பேசாத கண்ணை நீங்க ஒரு பர்ஃபெக்ட் டிவோட்டினா உங்களுக்கு அந்த சான்ஸே கிடையாது. அவங்க ஒரு பக்தர் விவரிச்சாங்க. நீங்க அப்படியே எந்த ஒரு சபலமும் இல்லாத பக்தர்னா இப்ப உயிரை விடுறோம்னா அப்படி கண்ணை திறந்தீங்கன்னா வைகுண்டத்துலதான் இருப்பீங்க, கோலோக விருந்தாவனத்துலதான் இருப்பீங்களாம். ஆனா அது இல்லை, அறக்குறைன்னா ஒரு சின்ன டெஸ்ட் ஒண்ணு நடக்கும். சரி, கொடுக்கலாம், ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம், பாருமா இதெல்லாம் பாரு பாரு பாருன்னு காமிச்சாங்கன்னா அவுட்டு நம்ம. மாதாஜி, ஆனா அறகுறைக்கு எல்லாம் கிடைக்குமா மாதாஜி? அறகுறை டெஸ்ட் பண்றாங்கன்னா அப்ப அறகுறைக்கு கூட அந்த வாய்ப்பு கொடுக்குமா, கிடைக்குமா? இது பாருங்க, 2 சித்தி இருக்கு. 2 சித்தி, ஒண்ணு கிருபா சித்தி, ஒண்ணு சாதன சித்தி. சாதன சித்தி அப்படின்றது வந்து அந்த நீங்க பார்த்திருக்கலாம், அந்த மாதிரி பக்தர்கள்லாம் அப்படி இந்த பிறவியில் அடைந்தே தீருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து, நான் அந்த மாதிரி சில பக்தர்களை நானும் பார்த்திருக்கேன். நான்லாம் இல்லை அந்த கேட்டகரியில. அப்படி இடை விடாமல் ஜபம் பண்ணிட்டே இருப்பாங்க, அப்படியே படிப்பாங்க, சாண்டிங் பண்ணுவாங்க, வேற எந்த சிந்தனையும் இருக்காது. அவங்க நல்லவங்களா இருப்பாங்க, நல்ல கடமைகள்லாம் செய்வாங்க. ஆனா அப்ப எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் அவங்க வந்து அதை பயன்படுத்தி கொள்வார்கள். அப்படி தீவிரமா இருப்பாங்க. தீவிரமா இருந்து சாதனையை பக்காவா செய்து, அந்த சாதன சித்தர்கள், அந்த சாதனையில கிருஷ்ணர் மயங்கிட்டார் அப்படின்னும் போது அந்த சித்தினா முக்தி, கிருஷ்ண பிரேமையை கொடுத்துருவார். நாமெல்லாம் சாதன சித்தர்களா ஆக முடியுமா பாருங்க? எதனா வாய்ப்பு இருக்கா? இல்ல. மாதாஜி, நிறைய நேரம் சாண்டிங் பண்ணணும் மாதாஜி. அப்புறம் அடுத்தது வந்து பகவத்கீதை, பாகவத அது மாதிரி புக்கெல்லாம் படிச்சுட்டு பிரகாரேன நீங்க என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, உங்களை உங்களுடைய மனதை கிருஷ்ணர் நினைவில் வைக்க வேண்டும். அது நீங்க சாண்டிங் தான் பெஸ்ட் மெத்தடு. அதுல வந்து 16 மாலைன்றது வந்து ஒரு வழிமுறை கொண்டாடுறதுக்காக அதிகமா பண்ணணும்ன்றதுதான் வந்து எல்லா மூத்த பக்தர்களும் சொல்றாங்க. 16ஓட நின்னீங்கன்னா உங்களுக்கு இந்த உலக வாழ்க்கையில இருந்து விடுதலைன்றது நினைக்க முடியாது. நிறைய பண்ணாதான் அந்த 16ல குவாலிட்டி வரும். சரியா? 16ன்றது வந்து ஒரு கணக்கு தான், சும்மா கொடுத்து. ஆனா நீங்க இடைவிடாம சிந்தனை வந்தாதான் மரண நேரத்துல ஹரே கிருஷ்ணா வரும். மரண நேரத்துல ஐயோ அப்படின்னோம்னா சரியா போச்சு. ஏனுங்க மாதாஜி, இப்ப நான் வந்து 16 மாலை கூட இன்னும் சேர்த்தி பண்றேங்க ஒண்ணு. அப்புறம் பகவத்கீதை, பாகவதம் படிக்கிறோம். அடுத்தது கேட்கிறோம், நிறைய பேச்சாளர்கள் சொல்றத, மூத்த பக்தர்கள் சொல்றத கேட்கிறோம். இது மாதிரி நிறைய நேரம் வந்து நம்ம இப்ப பக்தரா இருந்து இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் பயன் கிடைக்குமாங்க மாதாஜி? பயனை பத்தி கவலைப்படாதீங்க மாதாஜி. இங்க வந்து நம்ம அந்த பரீட்சையை பாஸ் பண்றோமா இல்லையா அப்படின்றதுதான் முக்கியம். அந்த பரீட்சை பாஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி எல்லாம் டெஸ்ட் நடக்கும். நீங்களே பாருங்க, நீங்களே ஒரு ஆசிரியர்னு வச்சுக்கீங்களேன். இதுதான் இந்த மாணவன் தேர்ச்சி பெறுவதற்கான விஷயங்கள். அந்த விஷயங்கள் இருந்தா நீ பாஸ் போடு. உங்களையே கேட்பாரு பகவான், அம்மா நீ இதெல்லாம் ஓகேவா பாருமா, வரையாமான்னு கேட்டா நம்ம வரேன்னு சொல்ல மாட்டோமே, அது வேற இருக்கு. நிறைய முக்கியமான கிருஷ்ணர் வந்து நான் உங்களுக்கு 2 விஷயத்த நான் இப்ப சொல்ல வந்தா நீங்க நிறைய கேள்வி கேட்டுட்டீங்க. ஒண்ணு சாதன சித்தி, இன்னொன்னு கிருபா சித்தி. கிருஷ்ணர் வந்து அவதாரம் எடுத்து வந்தாரு சைத்தன்ய மகாபிரபுவா. அவரு அவதாரமே கீழே விழுந்தவர்களை காப்பாத்துறதுக்கு தான். உன்னுடைய அவதாரமே ரொம்ப வீழ்ச்சி அடைந்த ஜீவாத்மாக்களை உயர்த்துவதுதான் அவருடைய அவதார நோக்கமே.
ஆனால் அவரே வந்து வாங்கன்னா நம்ம போவோமா? கேள்வி அதான். நீங்க உட்காந்து யோசனை பண்ணிக்கங்க, பதில் சொல்லு. நான் வந்துருவேன் அப்படின்னு வெளிப்படையா சொல்றோம். ஆனா பல்வேறு விஷயங்கள்ல நாம நம்மை பின்னி பிணைத்து கொண்டிருக்கிறோம். நீங்க தான் யோசிக்கணும், நான் சொல்ல முடியாது. மணிமேகலை மாதாஜி, உங்களுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட ஆசை தானே? மணிமேகலை மாதாஜி, உங்களுக்கு அந்த சிவப்பு கலர் புடவை ரொம்ப பிடிக்கும்ல உங்களுக்கு? இப்படிலாம் நான் கண்டுபிடிக்க முடியாது, அதெல்லாம் நீங்க கண்டுபிடிச்சுக்கணும். எதன் மேல உங்களுக்கு பற்று இருக்கு, எதன் மேல உங்களுக்கு அதீத ஆசை இருக்கிறது, எதை நீங்கள் அடிக்கடி சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள், எதை அடைய வேண்டும் என்று நீங்கள் பற்று வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், இதெல்லாம் வந்து நீங்களே பார்த்துக்கணும். நான் எல்லாம் சொல்ல முடியாது. நான் பொதுவா பாடம் நடத்த முடியும், மத்ததெல்லாம் சரிங்க நீங்க தேர்ச்சி சரிங்க மாதாஜி. பெற்றீங்களா, இதுக்கு தகுதியா இருக்கிறேன்னா நான் இதெல்லாம் பண்றேனே மாதாஜி, பகவத்கீதா பாகவதம் படிக்கிறேன்னு கேள்வியே கேட்க கூடாது மாதாஜி. சரி இதெல்லாம் நிறைய பண்ணிட்டு கூட நான் நான் இன்னும் செய்யவில்லையே அப்படின்றது வரணும். சரி நான் சரி இன்னும் ஒரு அடி கூட எடுத்து வைக்கவில்லையே அப்படின்றதுதான் பெரிய பக்தர்களுக்கு எல்லாம் வரக்கூடிய விஷயம். அடுத்து நம்ம வந்து எப்ப முடியுதோ அப்ப வந்து வைஷ்ணவ ஆச்சாரியர்களின் பாடல்களை பார்க்கலாம். அப்பதான் வைஷ்ணவர்கள் உண்மையில எந்த மனநிலையில இருக்கிறாங்கன்றது நமக்கு புரியும். ஒரு மாதாஜி சொன்னாங்க, நீங்க வந்து முகுதமாலை ஸ்தோத்திரம் முடிச்ச உடனே வைஷ்ணவர்களை பத்தி சொல்லுங்கன்ட்டு. வைஷ்ணவர்கள் பாடின பாட்டை நம்ம பார்க்கலாம். அப்ப நமக்கு தெரியும் அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்ட்டு. சோ ஆகையினால பக்தர்களே, ரெண்டு விஷயம். ஒண்ணு வந்து கிருஷ்ணர் வந்து சாதனை பண்ணீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துடுறாரு. நீங்க ரொம்ப தீவிரமா பக்தி தொண்டு செய்தால் கருணையை கொடுக்குறாரு. இன்னொன்னு, நீ எதுவுமே பண்ணலனாலும் கருணையை கொடுக்குறாரு. அது பேர் கிருபா சித்தி. கிருபா சித்தி எல்லாருக்குமே தான் கொடுக்குறாரு, பாரபட்சம் காட்ட மாட்டார், கிருபா சித்தி கொடுக்கிறார். ஆனால் கிருபா சித்தி நம்மை மாத்துமான்னு தெரியாது. நம்மை மாற்றுமா? இதேதான் கேள்வி. என்னையே நான் கேட்டுக்கொண்டிருக்கிற கேள்வி. பகவான் என்றும் தயாராக இருக்கிறார், நான் செல்ல தயாரா? அவ்வளவுதான். பத்மாவதி கேளுங்க. மாதாஜி, இப்ப நம்ம இஸ்கான் சென்னையில இருந்து ஒரு பக்தர் வந்து ரத யாத்திரைக்கு போயிட்டு வந்தாங்க மாதாஜி. நான் அவங்க கிட்ட கேட்டேன், லைவ் பார்த்து வருஷம் பாக்குறோம் நம்ம லைவ். சரி, இப்ப அவர் போயிட்டு வந்திருக்காருன்னு அவர்கிட்ட கேட்டேன். பிரபுஜி, பயங்கர சஃபோகேட் ஆகாதா? ரொம்ப நெருக்கமா நின்னுட்டு இருக்காங்களே, மூச்சு வாங்காதா? எப்படி சமாளிப்பாங்க? ஒண்ணுமே ஆகாதா அவங்க அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அப்படின்னு கேட்டபோது அவங்க என்ன சொன்னாங்க, 1000 பேர்கிட்ட மயக்கம் போட்டுருவாங்க வருஷம் 100 பேர்கிட்டக்க செத்தே போயிடுவாங்க. ஆனா என்ன அவர் சொன்னாரு, இந்த மாதிரி தன்னோட உயிரை விடுறதுக்குன்னே அங்க வருவாங்க ரத யாத்திரைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்ணால பார்த்தாராம் மாதாஜி. அவர் கூடவே அவருக்கு எதிர்த்த ரோல வந்து ஒரு வயசான பாட்டி, 80 வயசு, 80+ அவங்களுக்கு. அவங்க வந்து அப்படியே ரதத்தெல்லாம் கூட இழுக்கிறதுக்கு அந்த வடமெல்லாம் கிடைக்கல. ஆனா ரதத்துக்கு முன்னாடி கொஞ்சம் தூரத்துக்கு போயிட்டு இருக்காங்க இவங்க எல்லாம் கும்பலா. ஒரு சர்டைன் ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த பாட்டிக்கு மயக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அவங்க அந்த பாட்டியை சுத்தி பிடிச்சுட்டாங்களாம். ஒரு 10 பேர் சுத்தின்ட்டு உடனே ஆம்புலன்ஸ், ஸ்ட்ரெச்சர் எல்லாமே ரெடியா இருக்கும். ஸோ அப்போ ஒரு ஸ்ட்ரெச்சர் எடுத்துன்னு வந்தாங்க, அந்த பாட்டியை தூக்கி போட்டாங்க. பாட்டி வந்து ஜெகநாதர் ரதத்தை பார்த்து ஃபேஸ் பண்ணி படுத்துட்டு இருக்காங்க. இப்படி எழுந்தா ரதம் தெரியும். அப்ப வந்து அந்த பாட்டி வந்து ஜெய் ஜெகநாத், ஜெய் ஜெகநாத் அப்படி தலையை தூக்கிட்டு ஜெய் ஜெய், அவ்வளவுதான். உயிர் போயிடுச்சா மாதாஜி? அவங்க கண்ணால பார்த்தேன், எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னாங்க. எனக்கு கேட்ட உடனே எனக்கு அப்படியே பூஸ் பம்ப் ஆயிடுச்சு மாதாஜி. ஸோ அப்போ இது எதுக்கு நான் சொல்ல வந்தேன்னா, அப்ப நான் என்னோட பையன் கிட்ட சொன்னேன், கண்ணப்பா இங்க பாரு இப்படி ஆச்சுன்னு. சரி அம்மா, நம்ம அடுத்த வருஷம் போலாம், போய் எங்க உயிரை விடலாம் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு 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 இது என்ன, ஒரு ஹெசிடேஷன் வந்துருச்சு. இப்போ அந்த மாதிரி அதாவது அப்ப எனக்கு புரியுது மாதாஜி, நம்ம அப்படியே பேசுறோம் எல்லாம் கேட்கறோம் அப்படின்னு உடனே ஒரு ஹெசிடேஷன் வருது, நமக்கு இன்னும் பற்றுதல் இருக்குன்னு புரியுது. அதுதான் மாதாஜி எனக்கு சட்டுன்னு அந்த ஞாபகம் வந்தது. நம்ம அவன் கேட்ட உடனே எனக்கு போலான்னு எனக்கு வாயில வரல, அப்படின்னு ஒரு ஹெசிடேஷன் வருது. ஸோ அப்போ நம்மளுடைய நிலை இன்னும் ரொம்ப எங்கேயோ இருப்போம்னு புரியுது மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. பக்தர்களுக்கு வேற ஏதாவது கருத்துக்கள்? சந்தேகம்? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. கிருஷ்ணா. சரஸ்வதி நதி எங்க உற்பத்தி ஆகுது மாதாஜி? பத்ரிகாசிரமம் பக்கத்துல தாங்க மாதாஜி.
நீங்க நான் போனது இல்ல, அந்த பக்கம் தான் அந்த இமாலயா. மானார் வில்லேஜ் பக்கத்துல எங்கேயோ சொன்னாங்க மாதாஜி. இங்கதான் அது கொஞ்சம் தண்ணி போயிட்டு இருந்தது, இங்கதான் உற்பத்தியாகி எங்கேயோ உற்பத்தியாகி வந்துட்டு இருக்குதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பாக்கலீங்க மாதாஜி. அத கொஞ்ச தூரம் போனா ஒண்ணும் கண்ணுலயே பாக்கல. ஆமா, நீங்க போயிருக்கீங்களா? ஆமா போயிருக்குங்க மாதாஜி, போயிருக்கேன். அதான் கேட்டேன் மாதாஜி. அந்த சரஸ்வதி வேறையா இல்ல இந்த சரஸ்வதி வேறையான்னு அதான் சந்தேகம் வந்துச்சு மாதாஜி. அதே ஒரே சரஸ்வதி தான், சரிங்க. ஒரே சரஸ்வதி தான். ஆனா அதுக்கப்புறம் அவங்க ஓடுறது வெளியே தெரியாது. இப்ப கங்கை எல்லாம் தெரியுது, கங்கை யமுனை எல்லாம் தெரியுது இல்ல. ஆமாங்க அந்த மாதாஜி. சரஸ்வதி ஆரம்பிச்சு அப்புறமா கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்புறம் உள்ள எங்கேயோ மலைக்குள்ளேயே போகுது, அவ்வளவுதான், மறைஞ்சு போகுது. சரிங்க. ஹரே கிருஷ்ணா. தண்டோத்பவனம் மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. பலேஸ்வரி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, நம்ம காலையிலேருந்து எல்லா வேலையும் செய்வோம். அந்த வேலையெல்லாம் செய்யக்குள்ளெல்லாம் வந்து நம்ம பகவானுக்கு அதை செய்யணும், இதை செய்யணும், சாண்டிங் பண்ணணும், படிக்கணும் அப்படின்லாம் திங்க் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனா அந்த சாண்டிங் பேக் எடுத்து சாண்ட் பண்ணக்குள்ள மட்டும் நம்மளோட மனசு அங்க இங்க போயிடுது மாதாஜி. அதே சமயம் ஏதாவது ஒரு ரிலேட்டிவ்ஸ் வந்தாங்கன்னா கூட, ஐயோ இந்த இடத்துக்கு இவங்க வராங்களே, நம்மளால கிளாஸ் கேட்க முடியலையே, பகவானோட லீலையெல்லாம் பத்தி கேட்க முடியலையே, இந்த நேரத்துக்கு ஒரு ஃபோன் கால் வருது அப்படின்ட்டு ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடும். அதே சமயம் அந்த சாண்ட் பேக் எடுக்கக்குள்ள மட்டும் மனசு எங்கெங்கயோ போயிடுது. இப்ப இதுல வந்து எது வந்து உண்மையான நிலை மாதாஜி? நம்ம பொழுதுக்கும் நினைச்சிட்டு இருக்கிறதா, இல்ல அந்த சாண்டிங் பண்ணக்குள்ள அவரை நினைக்க முடியலையே அப்படின்னு நினைக்கிறோமே அதுவா மாதாஜி? இது ஒரு பயிற்சி தான் மாதாஜி, மனப்பயிற்சி. இது வந்து மனச கிருஷ்ணரை நினைக்க வைக்கணும், மனப்பயிற்சி. கரெக்டா அந்த மனசு வந்து நம்முடைய எதிரி அப்படின்ட்டு ஒரு கட்டுரை நான் ஒரு லெக்சர்ல சொல்லியிருக்கேன். நீங்க ஜபம் அப்படின்னு ஒரு லெக்சர் சீரியஸ் இருக்கு எனக்கு. அதுல மனம் வந்து நம்மளை எப்படிலாம் ஏமாத்துது, மனம் எப்படி நமக்கு எதிரியா செயல்படுது அப்படின்றத பத்தி நான் பேசியிருக்கிறேன். தயவுசெய்து அது, ஏன்னா இதுக்கு பதில் அதுதான். அந்த அந்த லெக்சரை கேளுங்க நீங்க, மனம் ஒரு எதிரி அப்படின்ட்டு. அந்த 12 லெக்சர்ஸ் என்னவோ கொடுத்துருக்கேன் ஜபம் பற்றி. அது கேட்டீங்கன்னா இதுக்கு பதில் கிடைச்சிரும். ஏன்னா அது ஒரு பெரிய நீ கேட்டது வந்து ஒரு எல்லாருக்கும் இருக்கக்கூடிய போராட்டம் தான் இது, எனக்கும் இருக்கிற போராட்டம் தான். எப்போ கிருஷ்ணரை நினைக்கிறோமோ அப்ப நினைக்கிறது கிடையாது. நீங்க சொன்ன மாதிரி யாருன்னா ரிலேட்டிவ்ஸ் வந்துட்டாங்க, இல்ல யாராவது ஃபோன் பண்றாங்கன்னும் போது நமக்கு கடுப்பு வருது. நாம வந்து எப்படி இருக்கிறோன்றதே நம்ம மறந்து போயிடுறோம் இல்ல. சரிதான், அது ஒரு நல்ல ரியலைசேஷன் மாதாஜி, நன்றி. அதுக்கு வந்து ஜெபம் அப்படின்ற ஒரு வகுப்புல நிறைய விவரமா இதை பத்தி விவரமா எப்படி மனம் செயல்படுகிறது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டோம்னா மனசை வந்து கட்டுப்படுத்துற சக்தி நமக்கு வரும். மனம் வந்து நம்மை விட்டு ஒரு தனி ஒரு என்ன சொல்ற ஒரு எதிரின்னு தான் சொல்லலாம். நம்முடைய எதிரி வெளியே எங்கேயும் இல்ல, அந்த மனசு தான் நம்மளுடைய எதிரி. அந்த எதிரி எப்படிலாம் நமக்கு தீங்கு செய்கிறது, நம்ம கட்டுப்படுத்தணும்னா நண்பரா இருக்கும், கட்டுப்படுத்தலன்னா ஆட்டம் போட்டு நம்மளை கீழே தள்ளிடும். அது செய்யக்கூடிய தவறுகளையும் நியாயப்படுத்திக்கும். இது நல்லா கவனிச்சுக்கங்க. மனசு வந்து ஒரு தவறு செய்யும், அதாவது ஒண்ணுத்துக்கு ஆசைப்படும், அதை செய்ய வைக்கும். செய்ய வச்ச பிறகு அதுக்கு ஒரு நியாயம் வேற கற்பிக்கும், நான் செஞ்சது சரிதான் அப்படின்னு வேற சொல்லும். இதெல்லாம் மனதினுடைய ட்ரிக்ஸ், ஏமாத்துற வேலைகள். அது கொஞ்சம் அறிஞ்சிங்கன்னா மனசை கட்டுப்படுத்த முடியும். ஆனாலும் நானும் போராடி கொண்டிருக்கிறேன், பேசுறேனே தவிர நான் மனதை வென்றவளானா இல்ல. மனதை வென்றவர்கள் தான் தூய பக்தர்கள். பலேஸ்வரி ராதா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பிரணாம் மாதாஜி. எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா மாதாஜி, இப்ப எனக்கு இனிப்பு ரொம்ப பிடிக்கும். அப்ப நான் வந்து இனிப்பு ஏதாவது சமைச்சிட்டு கிருஷ்ணருக்கு ஆஃபர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் சாப்பிடுறதுனால சரி பிரசாதம் சாப்பிட்டு சாப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த அது மேல இருக்க பட்டு அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். இது சரியா மாதாஜி? இல்ல நானா இது இனிப்பு இனிப்பு மேல இருக்க பட்டு வந்து குறைக்கிறதுக்கு நானா முயற்சி செய்யணுமா, இல்ல பக்தி பண்றதுலயே பிரசாதம் சாப்பிட்டு சாப்பிட்டு இந்த மாதிரி நீங்க இது பிரசாதம் சாப்பிட்டா அது மேல இருக்கிற பற்று குறையும். சில நேரங்கள்ல இது வந்து இது பாடி சயின்ஸ். இப்ப நம்ம உடல்ல ஒரு குறை இருந்துச்சுன்னா அந்த சுவைக்கான ஆசை இருக்குமா. இப்ப உங்களுக்கு வந்து சக்கரை சக்தி கம்மியா இருந்தா உங்க நாக்கு வந்து எனக்கு ஸ்வீட் சாப்பிடு, இப்ப சில நேரத்துல காரம் சாப்பிடுன்னு சொல்லும், சில நேரத்துல வந்து கசிப்பு சாப்பிடணும்னு தோணும், சில நேரத்துல வந்து புளிப்பு சாப்பிடணும்னு தோணும். இதெல்லாம் வந்து பாடி உடம்புக்கு வந்து சில சத்து பொருள் தேவைப்படுது, அதுக்காக அந்த நாக்கு வந்து அந்த சுவையை தேடுகிறது. ஆனால் இதுவே உங்களுடைய அடிக்ஷனான்னு பாருங்க. இது உங்களை வந்து இது ஒரு உங்களுடைய உடல் நலத்துக்கு தேவையான ஒரு அறிவை வந்து அந்த நாக்கு சொல்லுது, அதனால அதுக்கேற்ற மாதிரி நீங்க செயல்படலாம். ஆனால் இதுலயும் அதே கருத்து தான், நான் சொன்ன அதே கருத்து தான். இப்ப இந்த இனிப்பே உங்களை இங்க கட்டி போடுமான்னு பாருங்க.
அப்ப அதை வந்து அது உங்களை அடிக்ஷன் ஆக்குதா, உங்களை வந்து கட்டுப்படுத்துதா அப்படின்னு பாருங்க. அப்படி இல்லாம தேவையானாலும் கொஞ்சம் சாப்பிட்ட உடனே மன திருப்தி ஆயிடுது இல்லையா, போதும்னு ஆயிடுது இல்ல, அப்ப அது அடிக்ஷன் இல்லைன்னா பரவாயில்ல, ஆபத்தில்லாத ஒரு சூழ்நிலை. நம்ம எல்லாம் இப்ப படிப்படியா தான் முன்னேற முடியும். இது என்னை கட்டுப்படுத்துது, அது என்னை கட்டுப்படுத்துதுன்னு எல்லாத்தையும் விடவும் முடியாது. இப்ப நம்ம குழந்தைய விட முடியுமா, சாப்பாட்டை விட முடியுமா, இல்ல நம்ம இருக்கிற வீடு வாசல் எதையும் நம்மளால விட முடியாது. ஆனால் இந்த விஷயங்கள்லாம் இல்லைனாலும் நான் மன அமைதியோட இருக்க முடியுமான்றத ஒரு கேள்வி மட்டும் கேட்டுட்டே நம்ம படிப்படியா மரண நேரத்துல நமக்கு எதுவும் ஞாபகம் இல்லாமல் கிருஷ்ணரே ஞாபகம் வர மாதிரி நம்ம பழக்கப்படுத்திக் கொள்கிறோம். அவ்வளவுதான். புரியுது? எனக்கு புரியல மாதாஜி. இப்போ இப்ப நான் ஒத்துக்கிறேன், இல்ல இது ரொம்ப பெரிய அடிக்ஷன் தான். இது நான் இப்ப இனிப்பு சமைக்கிறதுக்காக நான் ரொம்ப நேரம் சாண்டிங், அப்போ அது ஒரு அடிக்ஷன் தானே மாதாஜி. அப்போ அதுக்கு நானும் முயற்சி பண்ணணும். சரி, நான் அதை என் மனசை கட்டுப்படுத்தணுமா, இல்ல பக்தி பண்ண 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 அது மனசு கட்டுப்பாடு வருமா? ஆனா வந்துரும். ரெண்டுமே செய்யுங்க. கட்டுப்படுத்தவும் முயற்சி பண்ணுங்க, பக்தியும் அதிகம். நிறைய இப்ப பாருங்க, கிளாஸ்ல உட்காந்துட்டீங்கன்னா அங்க எங்க ஸ்வீட் செய்ய உங்களுக்கு டைம் இருக்கும். எனக்கும் ஒரு சில பொருள்கள் நல்ல ஆசை. ஆனால் இந்த பக்தி சேவை அதிகமாக ஆக அந்த ஆசையை நிறைவேற்றத்துக்கு கூட நேரம் இருக்காது. நேரமே இருக்காது. இப்ப நிறைய கலரா புடவை கட்டணும்னு ஆசை இருக்கும். ஆனா அந்த புடவைங்கெல்லாம் அயன் பண்ணணும், இப்போ ஃபால்ஸ் தைக்கணும், கடைக்கு போகணும், இதை பண்ணணும், அதுக்கெல்லாம் நேரம் கிடையாது. அதனால இருக்கிறதே கட்டிக்க வேண்டியது, அவ்வளவுதான். சரி வேண்டாம் அப்படின்ட்டு விட்டுற வேண்டியதுதான். ஏன்னா எதற்கு நாம முக்கியத்துவம் தரணும்? பக்திக்கு தான் முக்கியத்துவம் தரணும். வகுப்புகளுக்கு, இது காலையில மங்கள ஆரத்திக்கு, இதெல்லாம் செய்ய 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 அதுக்கெல்லாம் நேரம் இருக்காது. இருக்கிறத வச்சுட்டு அப்படியே ஓட்டின்னு போறோம், அவ்வளவுதான். இருக்கிற விஷயங்களை வைத்து அப்படியே ஓட்டுறோம். அப்படியே அப்படியே அதுக்குரிய ஆசை வளராமவே போகுது. இப்ப ஒரு பௌதிகவாதினா அதுக்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, ஓடுவாங்க, ஓடியாருங்க, நாள் முழுக்க அதுலயே போகுது. நாம அப்படிலாம் இல்ல. இப்ப ஷாப்பிங் போனா வந்துதா போச்சா, எடுத்தோமா வந்தோமா, சரியா போச்சு, அவ்வளவுதான். ஆனா பௌதிகவாதிகள்லாம் பாருங்கன்னா ஒரு பொருளை தேடுறதுக்கு அப்படியே சுத்துவாங்க, சுத்துன்னு சுத்துவாங்க. அதை அதுக்காக பாடுபடுவாங்க. நேரம் நம்ம எல்லாம் நினைக்கிறோம் அதெல்லாம் நேரம் வேஸ்ட், இருக்கிறத கட்டின்னு போயினே இருக்கலாம். ஒரு திருமண பெண்ணை நான் கடிந்து கொண்டேன். டைம் ஆகுது என்னத்துக்கு இந்த மாதிரி என்னையும் என் டைமையும் எதுக்கு வேஸ்ட் பண்ற, ஏதோ என்ன பண்ண போறோம். அந்த பொண்ணுக்கு நல்லாவே சொல்லி கொடுத்தேன் நான். இது என்ன ஒரு நாள் கூத்து, நல்லா அழகாவே இருக்கிற நீ, இதுக்கு வேற இங்க புள்ளிவே இங்க புள்ளிவேன்னு என்ன வேற உயிர் எடுக்கிறேன்னு போய் பீட் பேக் எடுத்து நான் வெளியே போயிட்டேன். அப்புறம் அந்த பொண்ணு அழுவ ஆரம்பிச்சிட்டா, மாதாஜி அஃபென்ஸ் பண்ணிட்டேனா அவங்கள அப்படின்னு. ஏம்மா நீ என்னம்மா இது, அழகாவே இருக்கிற நீ, ஒரு பொட்டு வச்சினாலே அழகா இருக்கிற, தங்க விக்கிரகம் மாதிரி இருக்கிற, என்னத்துக்கு அதுல வேற இங்க ஒரு புள்ளி அங்க ஒரு புள்ளி, இதுல இது அது அது அதெல்லாம் வேணாமா, எதுவும் இல்லாம நல்லா இருக்கிறம்மா, வாமா முகூர்த்த நேரம் போதும். இத பௌதிகவாதி ஒரு சமீபத்துல ஒரு என்னுடைய திருமணத்துக்கு போய் அதெல்லாம் நாம போவே முடியாது. நான் சும்மா போய் அப்படி ஃபார்மாலிட்டிக்கு அத்தை போய் தலையை காட்டிட்டு வந்துட்டேன். நான் என்னால அவ்வளவு தூரம் இந்த அல்பமான விஷயங்களுக்கெல்லாம் நேரம் செலவு பண்றதும் அதெல்லாம் பண்ணவே முடியல. ஜபம் பண்ணிட்டு எங்கேயோ ஓரமா போய் உக்காந்துட்டேன், அவ்வளவுதான். அவங்க எல்லாம் போட்டோ ஷூட்ல இருப்பாங்க, இதுல இருப்பாங்க, அதுல இருப்பாங்க. அந்த போட்டோ வந்து பாருங்க, அதை இங்க வச்சு அங்க வச்சு அதை வச்சு இதை வச்சு பார்த்து, இதெல்லாம் விரயம், நேர விரயம். நாமெல்லாம் பக்தர்கள், இனி சின்ன பொண்ணா இருந்தாலும் நமக்கு வந்து விஷயம் தெரியும். சரி இதெல்லாம் வேண்டாம், வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு விஷயம் தெரியும். இனிஷியேட்டட் நீ இல்லையா, தீட்சை பெற்ற பக்தர்கள், தீட்சைக்கு ரெடி ஆகக்கூடிய பக்தர்கள்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளை கட்டுப்படுத்துது, வேண்டாம், தானா போயிடும். எங்கேஜ் யுவர் செல்ஃப் இன் டிவோஷனல் சர்வீஸ். அப்போ ஆட்டோமேட்டிக்கா அது குறைஞ்சிரும். ஸ்வீட் பண்ண உனக்கு டைமே இருக்காது. அப்புறம் எங்க பண்ணி ஆஃபர் பண்ணி சாப்பிட போற. சரி ஏதோ என்னைக்கா பகவான் ஜென்மாஷ்டமிக்கு ஸ்வீட் பண்ணு, அன்னைக்கு நீ சாப்பிடவே முடியாது. குழந்தை பேரை சொல்லிட்டு, குழந்தைக்கு ஸ்வீட் பிடிக்கும் என்று அவ பேரை சொல்லிட்டு நான் நிறைய ஸ்வீட் பண்ணி சாப்பிடுவேன் மாதாஜி. சில சாப்பிட மாட்டா, அது எல்லாத்தையும் சரி நான் சாப்பிட்டா அவளுக்கும் போகும்ல சொத்து அப்படின்னு அந்த ஒரு எக்ஸ்கியூஸ் தான் சொல்லிட்டு நம்மளுடைய வீக்னஸ் ஐடென்டிஃபை பண்றதே, டு ஐடென்டிஃபை அவர் வீக்னஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். சோ நெக்ஸ்ட் ஸ்டெப் அதை அப்படியே இக்னோர் பண்ணி தள்ளி விட்டு. புரிஞ்சது மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி.
மாதாஜி இப்ப நீங்க சொன்னது சரி மாதாஜி. இப்ப நான் கூட அது அனுபவிச்சேன் மாதாஜி. நான் வந்து போன மாசம் முழுக்க ஹாஸ்பிட்டல் போற நேரம் நானும் பிரபு பேசின ஒரே வார்த்தை டைம் வேஸ்ட் ஆகுது, டைம் வேஸ்ட் ஆகுது அப்படிங்கிறது. ஆனா அதே மாதாஜி ஒரு வீட்ல ப்ரோக்ராம் வச்சு பக்தர்களோட இருக்கக்குள்ள அந்த அந்த உணர்வே இல்ல மாதாஜி. நமக்கு அந்த அந்த ரெண்டு வித்தியாசம் நல்லா நமக்கு ஃபீல் பண்ணக்கூடியதா இருக்குது. அதனால அந்த ஆரோக்கியத்துல ஆ கவனமா இருக்கணும் நீங்க. மாதாஜி. ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். ஆமா, கவனமா இருக்கணும். ஆனாலும் அந்த போயிட்டு அங்க ரொம்ப நேரம் கியூல நிக்கிறதும் உட்கார்ந்து இருக்கிறது, ஐயோ டைம் வேஸ்ட் பண்ணிடுறாங்களே, இவ்வளவு வேலை இருக்குது, இவ்வளவு இதுகள் செய்ய இருக்கே அப்படின்னு தோணுது அந்த இடத்துல. முன்ன கண்டிப்பா தோணாதானே அதெல்லாம். கண்டிப்பா முன்னெல்லாம் இப்ப அந்த மாதிரி சூழ்நிலைகள்ல எப்படி பயன்படுத்திக்கலாம்னு சொல்றேன். சில நேரங்கள்ல நோய் வர்றதை நம்மளால தடுக்க முடியாது. இப்போ உங்களுக்குலாம் ஆமா. தெரியாது, 10 நாளா நான் வந்து படுத்துன்னு தான் இருக்கிறேன். உங்களுக்கு எல்லாம் தெரியாது. கிருஷ்ணா. நோய் நோய் ஏதோ ஒரு நோயின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நான் என்ன பண்றேன், அந்த நேரங்களை ஜெபம் பண்றதுலயும் நினைவுகள்ல அட்லீஸ்ட் பிசிக்கலா கோயிலுக்கு போக முடியல, கால் நடக்க முடியல, கோயிலுக்கு போக முடியல, ஆனால் மனசு சரியா தான் இருக்கு. மற்ற வேலைகள்லாம் நல்லதா இருக்கு. இப்ப நீங்க லைன்ல நிக்கிறீங்க, டாக்டரை பாக்குறது லைன்ல நிக்கிறீங்க, சேன் பண்ணலாம். ஆமா. ஒரு ஸ்லோகத்தை கையில வச்சு நான் என்ன பண்ணுவேன், ஒரு ஸ்லோகத்தை கையில சின்ன சின்ன பிட்டு பேப்பர்ல எழுதிப்பேன். எழுதிட்டு அங்கங்க வச்சு வச்சு அத்தைய படிச்சுன்னு இருப்பேன். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் நம்மை கிருஷ்ணர் நினைவுல ஈடுபடுத்தும். அப்ப நம்முடைய நேரம் விரயம் தான் ஆகுது. ஆனாலும் நம்முடைய மனதை கிருஷ்ணர்ல வைக்கிறதுக்கு முயற்சி செய்து கொண்டே இருக்கணும். முயற்சி செய்து கொண்டே இருக்கணும். முக்கியமா நம்ம நான் டிவோட்டிஸ் பக்கத்துல போகும்போது ரொம்ப தீவிரமா பாராடணும். இல்லைன்னா அவங்கள மாதிரி நம்ம மாறிடுவோம். அவர்கள மாதிரி நம்ம மாறத்துக்கு ஒரே க்ஷணம் கூட ஆகாது. அவங்க அப்படியே இழுத்து கீழே தள்ளிடுவாங்க. வாங்க 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 பரவாயில்ல, இதெல்லாம் நம்மை பற்றி அவங்களுக்கு தெரியாது. நம்ம இந்த தீட்சை எடுத்திருக்கிறோம், நம்ம இந்த மாதிரி பண்றோம், தினமும் பாகவதம் படிக்கிறோம், இதெல்லாம் பக்தர்களுக்கு தெரியாது. எதில் நாம போட்டுன்னு பக்தரா இருக்கிறாங்கன்றதுதான் என்னுடைய உறவினர்கள் என்னை பார்க்கறது விதம். நான் அவங்களோட இருக்கும்போது நான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இல்லைன்னா ஒரு க்ஷணத்துல என்னை கீழே தள்ளிடுவாங்க. அவங்கள மாதிரி நம்மளை மாற்றி விடுவார்கள். ஏன்னா நான் அங்க போய் நான் பெரிய ஆளு, நான் இப்படி நான் அப்படி அதெல்லாம் சொல்லவும் முடியாது, தெரியவும் தெரியாது, சொல்லவும் முடியாது, தெரியாது, புரியாது. அதனால அங்கு நான் என்னுடைய பக்தியை காப்பாற்றுவதற்கு தீவிர முயற்சியில் இருக்க வேண்டும். அதனாலதான் நான் பயணங்கள்ல என்ன பண்ணுவேன், யாருக்கிட்டே பிரச்சாரம் பண்ற விருப்பம் இருக்கு, அவங்களா வந்து கேட்கட்டும், அப்ப சொல்லுவேன். இல்லைன்னா இப்படி இழுத்து வச்சுட்டு பீட்பேக் எடுத்துக்குவேன், அவ்வளவுதான். அப்படிக்கா கை டு கை கான்டாக்டா வைக்க மாட்டேன் நான். இந்த கண்ணோட கண்ணு இப்படி பார்த்தா அவங்க உடனே சிரிப்பாங்க, உங்க பேரு நானுவாங்க, நீங்க என்ன சாப்பிடுறீங்க, அப்படியே பேச்சு வளரும். வேண்டவே வேண்டாம், எனக்கு நேரம் கிடைப்பதே கஷ்டம் அப்படி சொல்லிட்டு உட்காந்து இப்படி ஜபம் பண்ணி திருப்பிடுவேன். அது போலதான் நம்ம வந்து நம்மை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். ஏன்னா நேரம் என்பது நீங்க சொன்ன மாதிரி கிடைக்கவே கிடைக்காது. நேரத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நன்றி. ராஜகோபால் சிவகுமார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இன்னைக்கு அத்தியாயத்துல ஒரு சின்ன சந்தேகம் மாதாஜி. கேளுங்க மாதாஜி. இப்ப இந்த சங்க ஸ்டூடெண்ட் வந்து நந்த மகாராஜாவை விழுங்குறாருல மாதாஜி, அப்ப வந்து அவர் வேற எந்த கோபர்களை இது பண்ணியிருந்தா கூட பகவான் அதை வந்து கொண்டிருப்பாரு, அவர் பாதத்தினால தீண்டி இருப்பாரு. அப்படி இருக்கப்ப குறிப்பிட்டு நந்த மகாராஜாவை மட்டும் இது பண்றதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா மாதாஜி? காரணம் அவங்க ஆச்சாரியர்கள் எதுவும் சொல்லல, நாமளே வந்து வேணா யூகம் பண்ணிக்கலாம். நந்த மகாராஜரை தொட்டாதான் பகவான் வருவார். மற்றவங்களை தொட்டாலும் பகவான் வரத்தான் போறாரு. யாரையும் எல்லாரையுமே எல்லா கோபர்களையும் சமமாகத்தான் பார்த்தார். அங்கு பகவானுடைய கவனத்தை வேகமாக சீக்கிரமாக இழுப்பதற்காக தொட்டிருக்கலாம் அந்த பாம்பு வித்யாதரன். நந்த மகாராஜருக்கு தொட்டாதான் பகவான். நதியில நீராடுறப்ப கூட நந்த மகாராஜா நேரம் கெட்ட நேரத்துல குளிக்கிறப்ப கூட வந்து ஃபர்ஸ்ட் அவர் அந்த வர்ணதேவன் எடுத்துட்டு போயிருவாருன்னு சொல்லி படிச்சிருக்கோம். அப்ப மத்த கோபர்களும் கண்டிப்பா கூட போயிருப்பாங்க. பட் தலைவர் குளிச்சதுக்கு அப்புறம் நீராடலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கு ஒரு காரணம் புரியுது. முதல்ல அவர்தான் காரணம் எல்லாத்துக்குமே காரணம் வந்து நந்த மகாராஜரை தொட்டோம்னா கிருஷ்ணர் உடனே, நான் அவருதான் ஃபர்ஸ்ட் டிவோட்டி. மத்தவங்க எல்லாம் இருக்கிறாங்க, மத்தவங்களையும் காப்பாத்துறாரு பகவான், இல்லைன்னு சொல்ல. எப்பவுமே ராஜாவை கை வைக்கதான் எதிரிகள்லாம் நினைப்பாங்க பொதுவாவே. ஏன்னா மன்னன் விழுந்தால் அந்த நாடே விழுந்துரும்.
அதனால ராஜாவை தான் கை வைக்க பார்ப்பாங்க. அந்த மாதிரி இருக்கலாம். ஆனா ஆச்சாரியர்கள் இது குறித்து எந்த கருத்துமே தெரிவிக்கல. ஓகே மாதாஜி, அதான் நானும் படிச்சதுல இல்ல, சரி அதான் உங்கள்ட்ட கேட்டுக்கலாமே மாதாஜி கேட்டேன். யூகம் வேணா பண்ணலாம், ஆனா இதுதான் சரியான கருத்துன்னு சொல்ல முடியாது. நம்ம யூகிக்கலாம். ஏன்னா பகவானுக்கு நந்த தான் தெரியும். மகாராஜர் தான் முக்கியமானவர். அவர் தொட்டாதான் கிருஷ்ணர் உடனே உடனடி பதிலடி கொடுப்பார். மத்தவங்க எல்லாம் இருக்கிறாங்க, ஆனா அதெல்லாம் செகண்டரி தான். முக்கியமான புள்ளி யாருன்னா ராஜா தான். ஒரு நாட்டுக்கு முக்கியமான உயிர் எதுன்னா ராஜானுடைய உயிர். இப்ப எதிரிகள் கூட பாருங்க, நீங்க எல்லா சோல்ஜர்ஸையும் சாவடிச்சிட்டீங்க. இப்ப ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் சண்டை நடக்குது. அந்த சண்டையில எல்லா சிப்பாய்களும் செத்துட்டாங்க. அப்ப கூட ராஜா உயிரோட இருக்கிறாருன்னா அந்த நாட்டுக்கு அவரால் காப்பாற்ற முடியும். அதனால எதிரி நாட்டினர் என்ன பண்ணுவாங்க, முதல்ல ராஜாவை தான் குறி வைப்பாங்க. நீங்க அந்த செஸ் விளையாட்டுல கூட பாருங்க, ராஜாவை தான் எடுப்பாங்க. ராணிக்கு பவர் அதிகம், ஆனா ராஜாவை தான் அவங்க வந்து செக் வைக்க பார்ப்பாங்க. ராஜா இல்லைன்னா ஆட்டோ க்ளோஸ். அதனால நந்த மகாராஜரை கை வைக்கிறதுக்கு காரணம் வந்து அவர் முக்கியமான நபர். மத்தவங்க எல்லாம் இருந்தா என்ன போனா என்ன, அந்த மாதிரிதான். பிரஜைகள்லாம் அப்படித்தானே. ராஜா தான் முக்கியம். ஒரு நாட்டினுடைய உயிரே ராஜா தான். ராஜா இருந்தா எல்லாரையும் காப்பாத்துவார் அவர். அந்த மாதிரி யூகம் தான். யூகம் தான் மாதாஜி. ஏன்னா மத்த இதுல எல்லாம் நிறைய கோபர்களை வச்சுதான் நிறைய அசுரர்களை வதம் பண்ணியிருக்கிறாரு இல்லையா? நந்த மகாராஜிட்ட போயிருக்க மாட்டாரு. மத்த நிறைய அசுரர்கள்லாம் கோபர்களுக்கு தான் நிறைய பகாசுரன் அகாசுரன் எல்லாம் அவங்கள வச்சுதான் லீலை நடந்திருக்கும். அதனால இதுக்கு என்ன காரணம்ங்கிறது பகவான் 2-3 இடத்துல நந்த மகாராஜரை தான் பிடிக்கிறாங்க அசுரர்கள். அதற்கு காரணம் வந்து மன்னன் முக்கியமானவர், அதனால அவங்க பிடிக்கிறாங்க. மன்னன் கை வச்சா அப்ப அந்த எல்லாரையுமே அழிச்சதுக்கு சமம். மன்னனை அழிச்சிட்டீங்கன்னா எல்லாரையும் அழிச்சதுக்கு சமம். நாடே அவங்க அடிமை. அத மாதிரி இப்ப இந்த கூட்டத்துக்கே தலைவர் நந்த மகாராஜர் தான். அதனால அவரை கை வச்சாங்க. அத வந்து பகவான் காப்பாத்துறாரு. நன்றி மாதாஜி. தலைவன் தான் ஒரு எல்லாத்துலயும் முக்கியமானவர். அந்த தலைவன் பாதுகாக்கப்பட வேண்டும். அவருக்கு பாதுகாப்பு இல்லைன்னா பகவான் அந்த பாதுகாப்பை கொடுக்கிறார். அவருக்கு அப்பா வேற, கிருஷ்ணருடைய தந்தை. அதனால அவர் வந்து காப்பாத்துறாரு. ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்விகள் பக்தர்களுக்கு? சரி, நாம் வந்து அடுத்த வாரம் சந்திக்கலாம். அடுத்த சனிக்கிழமை சந்திக்கலாம் பாகவத வகுப்புல. வாஞ்சா கல்பதரிபஸ்ஸ கிருபா. நன்றி. ஹரே கிருஷ்ணா.